அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். சரி, அன்பர்களே, இன்னைக்கு 1 மாதம் கடந்து நாம் இந்த பயிற்சியை சிறப்பாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சொல்லித் தரக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் நீங்க சிறப்பா, முறையா, சரியா செஞ்சுட்டு வருவீங்கன்னு நம்புறோம். சரிங்களா? ரைட். அதுல இப்போ உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் பிராக்டிஸ் அப்படின்னு ஒரு பிராக்டிஸை பத்தி இன்னைக்கு பேச போறோம். ம். சென்ற வகுப்புல என்ன நீங்க பார்த்தீங்க? போன வகுப்புல ஐ பிராக்டிஸ் பார்த்தீங்க இல்லையா? கண் பயிற்சி பார்த்தீங்க. இப்ப ரிலாக்சேஷன் பிராக்டிஸ் குடுக்கலாமா? இல்ல பிரபஞ்ச சக்தியை ஈர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ரகசியம் அன்னைக்கு பாதியில நின்னுட்டு இருந்துச்சு. தூக்கத்துல அப்பதான் அத பேசினேன். அத கன்டின்யூ பண்ணலாமா? 1 சொன்னீங்கன்னா ரிலாக்சேஷன் பிராக்டிஸ் குடுக்கலாம். 2 சொன்னீங்கன்னா, அந்த பிரபஞ்ச சக்திய நமக்குள்ள ஈர்க்கிறதுக்கான ரகசியத்த பேசலாம். நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு பிராக்டிஸ், ஒரு ஸ்பீச், ஒரு பிராக்டிஸ், ஒரு ஸ்பீச் அப்படி போனா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பிராக்டிஸ் ரெகுலரா சொல்லிக் குடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சொல்லிட்டா நீங்க அத பண்ணணும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா போலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு அதைய கண் பயிற்சி வரைக்கும் இப்ப குடுத்துருக்குறோம். சரி 1 அப்படின்னு போட்டீங்கன்னா, ரிலாக்சேஷன். 2 அப்படின்னு போட்டீங்கன்னா, பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற ரகசியம். நீங்க எல்லாம் சேட் பண்ணுங்க. YouTubeல இருக்கிறவங்களும் போடுங்க பார்க்கலாம். ஓகே. 2, 2, 2, 2, 2, 2, 2. ஓகே. சூப்பர். மெஜாரிட்டி 2ல தான் இருக்கீங்க. அ. பயிற்சியை விட பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற ரகசியத்த சொல்லுங்கய்யா. சரிதானா? யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் 1 போடுறீங்க. ஏன்னா, அது ரிலாக்சேஷன பத்தி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ரிலாக்சேஷனும் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற ஒரு பவர்ஃபுல் பிராக்டிஸ் தான். பட் 2வது சொல்லப் போறது அத விட பெரிய விஷயம். ஓகே, குட். மெஜாரிட்டி 2க்கு ஓட்டு போட்டீங்க. அதனால 2வது தான் இப்ப பேசப் போறோம். ஓகே, நன்றி, நன்றி. சூப்பர். அடுத்த வகுப்புல உங்களுக்கு ரிலாக்சேஷன் பத்தி பேசுறோம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் 1 பேசுறோம். கன்ஃபார்மா பேசுறோம். நான் ஏதாவது மறந்துட்டு வேற டாபிக்கு போனாலும் நீங்க சேட்ல போட்டு மெசேஜ் போட்டுருங்க. ரிலாக்சேஷன், ரிலாக்சேஷன் போட்டுருங்க. ஏன்னா, அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ரிலாக்சேஷன் வந்து என்லைட்மென்ட்க்கான ஒரு பிராக்டிஸ். என்லைட்மென்ட்னா புரியுமா உங்களுக்கு? ஞானத்தை அடைவதற்கான ஒரு பயிற்சி. ஆமா. அது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பிராக்டிஸ். சரிங்களா? பட் அதை வச்சு இப்ப நோய தான் போக்கிட்டு இருக்கோம் நம்ம. நோய போக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. பட் அதனோட ஹை பவர் எப்படி இருக்கும்னா, ஞானத்தை அடைவதற்கான ஒரு பயிற்சியாக அது மாறும். ரிலாக்சேஷன். அது அந்த அளவுக்கு வெரி பவர்ஃபுல் பிராக்டிஸ். அத நம்ம பின்னாடி அடுத்த வகுப்புல கத்துக்கலாம். சரி, இப்போ அத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் ஒரே வேலை செய்யணும் சார். எல்லா நோயும் போகணும் சார். அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு ஜோக் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு படத்துல விவேக் நம்ம பாலாஜி நிறைய அந்த இதுலலாம் கம்பேரிங்லலாம் ஜட்ஜா வர்றாருல பாலாஜி அண்ணான்னு ஒருத்தரு. அவர் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. விவேக் கிட்ட ஏதாவது சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். யார்ட்டயோ சொல்லுவாரு. "உடம்புல என்னய்யா பிரச்சனை?" அப்படின்னா, "எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. கொஞ்சம் நெஞ்சு சளி அடைச்சிருக்குது. கொஞ்சம் ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்குது. கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. நடக்க முடியல." இப்படி ஒரு அப்படியே அடுக்கிட்டே வருவாரு. "இப்ப இவ்ளோ ப்ராப்ளம் இருக்குதா உனக்கு?" "டாக்டர், ஒரே மருந்துல சரியாகணும் டாக்டர்." "சரியா? தாடி பாலாஜி தான். கரெக்ட். ஒரே மருந்துல சரியாகணும் டாக்டர். சரிங்களா? சரி." அப்படின்னு அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாரு. ஒரே மருந்து. அப்படிதானே? ஒரே மருந்து. எலி மருந்து அப்படின்னு எழுதி குடுத்துருவாரு. இத குடிச்சீன்னா எல்லா நோயும் குணமாயிரும். மொத்தமா முடிஞ்ச நீ. சரிதானா? அந்த மாதிரி சார் ஒரே பிராக்டிஸ் பண்ணணும். இது பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. எல்லா நோயும் குணமாகணும் சார். என் மனசுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும். சரிங்களா? இன்னும் நான் நெனைச்சதெல்லாம் நடக்கணும். நான் லைஃப்ல ஜெயிக்கணும். எனக்கு கடன் தொல்லை எல்லாம் சரியாகணும். என்ன சார் பண்ணலாம்? அப்படின்னா,
அதுக்கு ஒரு ரகசியம் நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்த ரகசியம். எழுதிக்கோங்க. என்ன? பிரம்ம முகூர்த்த ரகசியம். அதான். அது என்ன சார் பிரம்ம முகூர்த்த ரகசியம் அப்படின்னா, நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு. நாம தான் அதை டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்திலே நம்ம உடம்பு, மனசு நல்லா இருக்கிறதுக்கு என்ன ஆற்றல் வேணும்னு சொன்னா, பிரபஞ்ச சக்தி நமக்கு வேணும்னு சொன்னோம். என்ன சக்தி? பிரபஞ்ச சக்தி நமக்கு வேணும்னு சொன்னோம். சரிங்களா? அம்மா இப்போ லைவ் போயிட்டு இருக்கு இல்லையா? லைவ் போறப்ப அந்த வீடியோ போட்டோம்னா ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமா? கனகாம்மா லைன்ல இருக்கிறீங்களா? ஏன்னா இப்ப என்னன்னா சில விஷயங்கள ஜூம்லன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவையும் காமிச்சிடலாம். அந்த பிரபஞ்ச சக்தி சார்ந்த வீடியோவெல்லாம். பட் இது யூடியூப்லயும் லைவ்ல போறதுனால சில வீடியோஸ் காமிச்சா அவன் என்ன பண்ணிடுறான்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். அது ஆக்சுவலா நம்மளோட வீடியோ இல்ல. உங்களுக்கு புரியறதுக்காக நான் காமிக்கிறேன். அது நம்ம காசும் பண்றது இல்ல அத வச்சு. லைவ்ல அப்படியே போகும். பட் அப்படி போனாலே அவன் வந்து இது அடுத்தவங்களோட கன்டென்ட்ட நீங்க எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம மேல ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க யூடியூப்ல. அதனால சில விஷயங்கள் உங்களுக்கு காமிக்க முடியறது இல்ல லைவ் போறதுனால. ஒன்லி ஜூம்னா உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல முடியும். சரி ஓகே. அத பார்ப்போம். அது நான் அதுக்கு லைவ் சில வேணா கட் பண்ணிக்குவாங்கய்யா. எதும்மா? லைவ்ல இருக்கவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புறேன், வர்றாங்களான்னு பார்க்கலாம். குரூப்ல போட்டுருவோமா? ஆ. சரி ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. குரூப்ல போடுங்க சார்ன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். குரூப்ல போட்டுருவோம். இது வெரி பெஸ்ட். நம்ம ஒரு ட்ரையல் அப்புறம் பார்ப்போம். ஆக்சுவலா லைவ்ல போனா ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்களான்னு. சரி இல்லாட்டி குரூப்ல ஷேர் பண்றோம். நீங்க அத பார்த்துருங்க. வேலை முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு வீடியோ குரூப்ல வரும். சரிங்களா? நீங்க எல்லாரும் உட்கார்ந்து அந்த வீடியோவ ஒரு 1/2 மணி நேரம் தான் ஓடும் அந்த வீடியோ. தயவு செஞ்சு அந்த வீடியோவ நீங்க பார்த்துருங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் முக்கியமா பார்க்க வேண்டிய வீடியோல அது ஒரு வீடியோ. தி பெஸ்ட் என்னோட அறிவு கெட்டு தி பெஸ்ட் உலகத்திலேயே ஒரு 10 வீடியோ மனுஷன் வாழ்க்கையை மாத்துறதுக்கான வீடியோனா, அதுல நம்பர் 1 வீடியோ நான் இதத்தான் சொல்லுவேன். அது உங்களுக்கு வீடியோ வந்து அந்த வீடியோ அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். நீங்க தயவு செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி அந்த வீடியோவ ஒண்ணுக்கு பலமுறை பாருங்க. அதுல பல விஷயங்கள பேசியிருக்காங்க. சொல்லவே முடியாது. நான் தான் சொன்னேன். என்னோட 20 வருஷ அனுபவத்த நான் 20 நிமிஷத்துல சொல்லணுங்கிற மாதிரி, பல ஞானிகள், மகான்கள் கண்டுபிடிச்ச ரகசியங்கள அந்த 1/2 மணி நேரத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. சரியாங்களா? ஓகே, ஓகே. அத பண்ணிருவோம். அதான் பெஸ்ட். ஏன்னா இதுல போனா டிஸ்டர்ப் ஆயிரும். ஓகே, ரைட். அப்ப நம்ம முன்னோர்கள் நம்ம உடம்புல நோய்கள குணப்படுத்துறதுக்கு, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை சரி பண்றதுக்கு பல யுக்திகள பிரபஞ்ச ரகசியத்திலிருந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அதான் இந்த மருத்துவ முறை மற்றது இது எல்லாமே அது கூட சார்ந்தது தான். இப்போ அதுல அவங்க கண்டுபிடிச்ச அத்தனை வாழ்க்கை ரகசியத்திலயும் உச்சகட்டமான ரகசியம் இன்னைக்கு நம்ம பேசுற ரகசியம். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இத ஒண்ண பண்ணிட்டா அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு பார்த்தாங்க. சரிங்களா? அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமி மேல வருது. பிரபஞ்ச சக்தி இந்த பூமி மேல வருது. பிரபஞ்ச சக்தி தான் இந்த பூமியவே இயக்கிட்டு இருக்கு. இந்த பூமி எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசுங்க? 25,000 மைல் சுற்றளவுடையது இந்த பூமி. அவ்வளோ பெரிய பூமி. அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு. நீங்க இமேஜினே பண்ண முடியாது. அந்த இடத்துல அது சுத்திட்டு இருக்கு. சரிங்களா? கோடிக்கணக்கான டன் இருக்கிற பூமி அந்த இடத்துல சுத்திட்டு இருக்குங்க. எவ்வளவு சும்மாவா? 1000 மைல் வேகத்துல 1 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரத்துல நீங்க இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 1/2 மணி நேரம் கழிச்சு வெளிய போனீங்கன்னா, பூமி கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கும். இந்த 1 1/2 மணி நேரத்துல.
1 மணி நேரத்துக்கு 1661 கிலோமீட்டர், 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. அந்த வேகத்துல சுத்தினாதான் இது காலையில 6 மணிக்கு கரெக்டா சூரிய உதயத்துக்கு வரும். ஸ்பீடு கம்மியானா வராது. 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. சூரியனை சுத்தி ஓடிட்டு இருக்குல்ல பூமி, சூரியனை சுத்தி ஓடுது இல்ல, தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு ஒரு முறை சுத்துது. சூரியனை சுத்தி ஓடுது, வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனை சுத்தி ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் கோடை காலம், பனிக்காலம், மழை காலம், வெயில் காலம் மாறி வருது இல்ல. 6 காலங்கள், பருவங்கள் மாறி வருது. அது சூரியனை சுத்திட்டு ஓடுது. எவ்வளவு ஸ்பீடா தெரியுமா? 16 லட்சம் மைல் வேகத்துல ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு 16 லட்சம் மைல் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ப முடியுதா? நம்ம பூமியில உட்கார்ந்து இருக்கிற பூமி ஒரு நாளைக்கு 1000 மைல் வேகத்துல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி ஓடுற பாதையில ஒரு நாளைக்கு 16 லட்சம் மைல் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளவு ஸ்பீடா நம்ம போயிட்டு இருக்கோம். இது யார் ஓட்ட வச்சிட்டு இருக்கான்னா பிரபஞ்ச சக்தி. பின்னாடி பாக்குறீங்களா ஒரு படத்துல பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி தான் அந்த பூமியவே இயக்கிட்டு இருக்கு. பூமி மட்டும் இல்ல, இந்த பூமி மாதிரி சூரியன் நீங்க பாக்குறீங்களா, கண்ணுல தெரியுதுல, கிழக்கல மேக்கல நெத்தியில பாக்குறீங்களா மத்தியானத்துல. அந்த சூரியன் எவ்வளவு பெருசு தெரியுமா? சொன்னா வாயடைச்சு போயிருவீங்க. இந்த பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெருசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 19 மடங்கு அல்ல, 19,000 மடங்கு அல்ல, 19 லட்சம் மடங்கு பெருசு. புரியுதா இல்லைங்களா? ஒருத்தன் 19 கிலோல இருக்கிறான், இல்லாட்டி ஒருத்தன் 1 கிலோல இருக்கான். இந்த பக்கம் ஒருத்தன் 19 லட்சம் கிலோல இருக்கான். 2 பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இவன் 1 கிலோங்க, இவன் 19 லட்சம் கிலோ. 19 லட்சம் மடங்கு பெருசு சூரியன். அவ்வளவு பெருசு. அதுவும் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை கோள்களும் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இயக்கிற சக்தி தான் பிரபஞ்ச சக்தி என்று பேர். சரிங்களா? யூனிவர்சல் மேக்னட்டிசம், யூனிவர்சல் எனர்ஜி, யூனிவர்ஸ், பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச பேராற்றல். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சரிதானா? ரஜினி சொல்வார்ல எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு, அந்த மாதிரி அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் இறை சக்தி. அந்த இறை சக்தி தான் பிரபஞ்ச சக்தியா செயல்பட்டு இருக்கு. இறை சக்தி டைரக்டா செயல்படாது, அது பிரபஞ்ச சக்தியா கன்வெர்ட் ஆகி தான் செயல்படும். சரிங்க, அதை பத்தி எல்லாம் சூட்சமா நிறைய நான் பின்னாடி பேசுறேன். பட் அந்த இறை சக்தி பிரபஞ்ச சக்தியா மாறி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பவர்ஸையும் கொடுத்துட்டு இருக்கு. சரிங்களா? எப்படி உங்க வீட்டில் இருக்கிற மின்சார கருவிகள் எல்லாம் ஒரு காந்தத்தினால் இயக்கப்படுகிறதோ, அப்படி நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி, சுற்றி இருக்கிற எல்லா உயிர்கள் இருக்கிற எனர்ஜி, இந்த உலகத்தினுடைய எனர்ஜி, எல்லாத்துக்கும் அடிப்படை எனர்ஜி எதுனா பிரபஞ்ச சக்தி. இந்த உடம்பு பிரபஞ்ச சக்தி பாயிற மாதிரி தான் இறைவன் செட் பண்ணியிருக்கான். அது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. உங்களுக்கு மூச்சு இது வரைக்கும் போயிட்டு வர்றது நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். பிரபஞ்சத்துல காற்று இருக்குது, காற்று உங்க மூக்குக்குள்ள போய் உங்க உடலுக்கு ஆற்றலை கொடுத்துட்டு கழிவு வெளியெடுத்துட்டு வருது. அதனாலதான் நீங்க உயிர் வாழ்றீங்க. இது உங்களுக்கு தெரியும். சரி, நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மூச்சு காற்று. இதை விட நுட்பமான ஒண்ணு இருக்கு. என்ன? அதுதான் பிரபஞ்ச சக்தி. சரிங்களா? அந்த வான்காந்த சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள ரெகுலரா பாஞ்சிட்டே இருக்கு. அது நல்லா பாஞ்சிச்சுன்னா உங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும். நோயெல்லாம் போயிடும். எந்த நோய் இருந்தாலும் போகும். அந்த பிரபஞ்ச சக்திக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நம்ம மனதில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சரிங்களா? பட் நாம என்ன பண்ணி வச்சுட்டோம், அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வர்றதை நாமளே மூடிய போட்டு அடைச்சு வச்சுட்டோம். பாத்திரத்தை இப்படி வச்சீங்கன்னா மழை தண்ணி வந்தா விழுந்து நிரம்பும். பாத்திரத்தை நம்ம இப்படி வச்சுட்டோம், எவ்வளோ மழை பெஞ்சாலும் பாத்திரம் நிரம்பாது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கு. எனி டைம் வந்துட்டே இருக்கு.
சில நேரத்துல அபரிமிதமா வருது, சில நேரத்துல கொஞ்சம் கம்மியா வருது. சரிங்களா? இப்ப மழை காலத்துல தானே மழை வரும். மழை வர்றப்ப தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டா தானே அடுத்த வெயில் காலத்துக்கு நமக்கு தண்ணி. புரியுதா இல்லைங்களா? மழை எப்பவும் வராது. அது வர்ற நேரத்துல நீங்க சரியா வாங்கி பயன்படுத்திக்கணும். அப்படி பிரபஞ்ச சக்தி சில நேரங்கள்ல அபரிமிதமா நமக்கு வருது, சில நேரங்கள்ல குறைவா வருது. இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவன் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மகான்கள். சரிங்களா? அவன் இருக்கிற லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருன்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, எப்படி இவனுக்கு பிரபஞ்ச சக்தி வர வைக்கிறது? எந்த நேரத்துல முதல் பிரபஞ்ச சக்தி அதிகமா வருது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியினுடைய பதில் தான் பிரம்ம முகூர்த்தம். பிரம்மம் என்றால் இறைவன் என்று பொருள். பிரக என்றால் தோன்றுவது. நாம் எல்லாரும் எங்கிருந்து தோன்றி இருக்கிறோம்? இறைவனிலிருந்து தோன்றி இருக்கிறோம். இறைவனிலிருந்து எல்லாமே தோன்றியதால் இறைவனுக்கு பிரம்மன் என்று பேர். இறைவன் தான் எல்லாவற்றிற்கும் தந்தை. அதனாலதான் அதற்கு பேர் பரமபிதா என்று ஜீசஸ் வச்சார். ஒரே இறைவன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இறைவன் எல்லாவற்றிற்கும் தந்தையாக இருப்பதால் பரமபிதா என்று வைத்தார். எல்லாவற்றையும் உருவாக்கியவர் என்றதால் கர்த்தா என்று ஒரு பேரு இருக்கு இறைவனுக்கு. கர்த்தா. சரிங்களா? கர்த்தரே அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தா என்றால் செயல், உருவாக்குவது. எல்லாத்தையும் உருவாக்குனது யார்? இறைவன் தான். இந்த இறைவன் அவனுக்கு எல்லை உண்டா? எல்லையே கிடையாது. இப்ப எல்லையற்ற பொருள் யாரு? இறைவன். எல்லையற்ற ஒண்ணுக்கு ஈடு இணை இருக்குமா? சொல்லுங்க. இறைவனுக்கு ஈடு இணைய சொல்ல முடியுமா உங்களால? இறைவன் எல்லையற்றவன். அவனுக்கு ஈடு இணை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்களுக்கு ஈடு இணை சொல்லலாம், எனக்கு ஈடு இணை சொல்லலாம். என்ன மாதிரி ஒருத்தரை பார்த்து காமிக்கலாம், இவர் மாதிரி இருப்பார் சார், இவர் மாதிரி பேசுவார் சார், இந்த மாதிரி மஞ்சள் துண்டு கட்டியிருப்பார் சார், இந்த ஸ்வீட்டுக்கு ஈடு இணை சொல்ல சார், இந்த ஸ்வீட் அந்த மாதிரி இருக்கு சார். எல்லாத்துக்கும் ஈடு இணை சொல்ல முடியும். இறைவனுக்கு ஈடு இணை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதைத்தான் நபிகள் சொன்னார். அல்லாஹ் ஈடு இணை அற்றவன். அல்லாஹ்னா என்ன? ஈடு இணை அற்றவன். இது அப்படியே திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க. இறைவன் தனக்கு உவமை இல்லாதவன். ரெண்டு வார்த்தை தான் வேற. இது ஈடு இணை அற்றவன், இது தனக்கு உவமை இல்லாதவன். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. வள்ளுவர் பேசுறார். இந்த பக்கம் நபிகள் சொல்றாரு, ஈடு இணையற்ற பேரன்புக்குரிய பரம்பொருளே, மெய்ப்பொருளே அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. எது தப்பு? எதுவுமே தப்பு இல்லை. சிவன் என்றால் அந்த இறைவன் அசைவற்றவன். சிவன் பேர் வச்சாங்க. சரிதானுங்களா? இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் பெருமாள்னா அது பெரிய பொருள். பகவான் அப்படின்னா என்ன? பகு பகு அப்படின்னா பெரிது என்று அர்த்தம் ஹிந்தியில. பகவான்னா பெரியவன். சரிதானே? ரமண பகவான் எழுதுறாங்களா? பகவான் சொல்றாங்கல்ல இறைவனை. இறைவன் என்ற பொருள் எங்கும் இறைந்து கிடப்பவன். ஒரு பொருள் இறைஞ்சு கிடக்குதுன்னு சொல்றீங்கல்ல, இறைவன் எங்கும் இறைந்து கிடப்பவன். அதனால் அவன் இறைவன். அவன் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருப்பவன், அதனால் அவன் ஆதி. எல்லாவற்றுக்கும் அந்தமாக இருப்பவன், அதனால் அவன் அந்தன். அதைத்தான் பரமானந்தன், சிவானந்தன், ஞானானந்தன் பேர் வைக்கிறாங்கல்ல. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். அவன்தான் ஆதி, அவன்தான் அந்தம். அனாதி இறைவன் அனாதியானவன். அவனுக்கு யாரும் துணை இல்லை. ஏன்னா அவன் ஏகன், ஒருவன். அவன் கருப்பாக இருக்கிறான், அதனால் அவனுக்கு பேரு கருப்பன், கருப்பசாமி. சான்ஸ்கிரிட்ல கிருஷ்ணசாமி, கிருஷ்ணன்னா கருப்பன் என்று பொருள். இப்படி இறைவனுடைய தன்மை வச்சு நிறைய பேர் வச்சுட்டோம்.
சரிங்களா? ஆனா இறைவன் ஒருவனே. எல்லா ஞானிகளும் சொன்ன இறைவன் ஒருவனே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத வச்சுதான் இன்னைக்கு நிறைய அரசியல் பண்ணி உலகம் முழுக்க சண்டை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அப்ப அந்த இறை ஆற்றல் இந்த பிரபஞ்ச உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய சக்தியை பிரபஞ்ச சக்தியா மாற்றி நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. கொடுத்துட்டே இருக்கு. அது எந்த நேரம்னு பார்த்தப்பதான் ஹிந்து தர்மத்துல அந்த இறைவனுக்கு பேரு பிரம்மான்னு வச்சுட்டோம். சரிங்களா? அப்ப அந்த பிரம்மனாகிய இறைவன் இந்த பூமிக்கு வரக்கூடிய நேரத்தை முகூர்த்தம் என்றால் காலம் என்று பொருள். முகூர்த்தம்னா என்னங்க? காலம். சரிங்களா? காலத்துக்கு ஒரு பேர் முகூர்த்தம். 1½ மணி நேர காலத்திற்கு ஒரு பேர் வந்து முகூர்த்தம்னு பேர். 1 மணி நேரம்னு சொல்றீங்கல்ல, ஒரு முகூர்த்தம்னா 1½ மணி நேரம். சரிங்களா? ஒரு முகூர்த்தம்னா 1½ மணி நேரம். அப்ப பிரம்ம முகூர்த்தம்னா காலை 4:30 6 மணி வரை. எழுதி வச்சுக்கோங்க. காலை 4:30 6 மணி வரை அந்த நேரத்திற்கு பேர் பிரம்ம முகூர்த்தம். சரிங்களா? பிரம்மம் என்றால் இறைவன். நீங்க இப்ப உள்ள இருக்கிறவங்க இஸ்லாத்துல இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டியில இருக்கலாம், பௌத்தத்துல இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஏன்னா இது எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒரு விஷயம். நீங்க பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா இயேசு முகூர்த்தம்னு எழுதிக்கோங்க. இல்லாட்டி அல்லாஹ் முகூர்த்தம்னு எழுதிக்கோங்க. எப்படி வேணா எழுதிக்கோங்க. காலம், முகூர்த்தம்னா காலம். ஏன்னா பிரம்மாங்கிற வார்த்தை வந்து இந்து தர்மத்துல சொல்லப்பட்டது. சரிங்களா? பரமபிதா கிறிஸ்டியானிட்டியில சொல்லப்பட்டது. அல்லாஹ் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டது. பௌத்தத்தில சூன்யம் பால் என்று சொல்லப்படுகிறது. பௌத்தம் இறைவனை பற்றியே பேசாது. சரிங்களா? ஒழுக்கமே இறைவன் பேசும். அறமே இறைவன் பேசும். 2 ஒண்ணுதான். 2மே ஒன்றுதான். சரிங்களா? அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம பானின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். வெள்ளம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். தண்ணின்னு சொன்னாலும், நீர் என்று சொன்னாலும், நீளு என்று சொன்னாலும், வாட்டர்ன்னு சொன்னாலும் பொருள் ஒன்றுதான். இது நீ மறக்கக்கூடாது நீங்க. இறைவன் ஒருவனே. ஏகன் அநேகன் சொல்றாரு சிவபுராணத்தில். ஏகன் அநேகன். ஒருவனே பலவாக மாறி இருக்கிறான். சரிங்களா? அப்ப இறைவன் ஒருவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் தான் அத்தனை பிரபஞ்சத்திற்கும் தலைவன். நாம மதங்களால இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறோம். பட் மதங்கள் எல்லாம் சொல்ற கருத்து ஒன்றுதான். எல்லா மதமும் என்ன சொல்லுது? யாருக்கும் துன்பத்தை கொடுக்காத, முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய். இதுதான் எல்லா மதமும் சொல்லுது. ஞானிகள் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. மனுஷங்க வந்து நம்ம சண்டை போட்டு கிடக்குறோம். அது வேற. சரி, அதை விட்டுருங்க. அந்த டாபிக்கே வேற. அப்ப இறை ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் இந்த பூமிக்கு அபரிமிதமாக வரக்கூடிய நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று கண்டுபிடிச்சாங்க நம்ம முன்னோர்கள். இது பெரிய ரகசியம். இது கொடுக்கணும். கோடிக்கணக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கணும். நோபல் பிரைஸ் என்னென்னவோ கண்டுபிடிச்சது கொடுக்குறாங்கல்ல. பிரம்ம முகூர்த்தத்தை கண்டுபிடிச்சா பாருங்க, அவனுக்கு கொடுக்கணும் 1000 நோபல் பிரைஸ் கொடுக்கணும். 1000 ரெக்கார்டு அவனுக்கு கொடுக்கணும். சான்ஸே கிடையாது. கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு முகூர்த்தம் இருக்குது. அதுக்கு பேர் ரிஷி முகூர்த்தம்னு பேரு. அதே எழுதி வச்சுக்கோங்க. 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும். காலையில 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் ரிஷி முகூர்த்தம். ரிஷினா யாரு? மகான்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், சர்வ வல்லமை கொண்ட அந்த தெய்வீக தன்மை கொண்ட தேவர்கள், தெய்வர்கள், விண்ணவர்கள், வானவர்கள், 33 தேவர்கள்னு சொல்றீங்கல்ல. தேவர்கள் என்பது தெய்வர்கள் இருந்து வந்தது. மனிதன் தெய்வ நிலை அடைய முடியும். ஞான நிலை இறைவனாக மாற முடியும். இறைத்தன்மை அடைய முடியும். அப்படி இந்த உலகத்தில் தோன்றிய ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் எல்லாம் அவங்களோட ஆற்றலை இந்த பூமிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்காங்க. அந்த நேரம் தான் 3லிருந்து 4:30 ரிஷி முகூர்த்தம்னு பேர். அதுக்கு பேரு. நீங்க யாராவது மகான்கள் கூட தொடர்பு கொள்ளணும், இப்ப சாய்பாபா கூட தொடர்பு கொள்ளணும், ஜீசஸ் கூட தொடர்பு கொள்ளணும், நபிகள் கூட தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொள்ள முடியும். நிச்சயமா முடியும். அவங்க உடம்பு தான் அழிஞ்சு போச்சு.
அவங்க ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. நாமெல்லாம் ஆத்மான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாமெல்லாம் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாருல பகவத்கீதையில அர்ஜுனருக்கு. நீ அவனுடைய உடலைத்தான் அழிக்கிறாய், அவனுடைய ஆத்மாவை அழிக்க முடியாது. எதிரில நிக்கிறான், சொந்தக்காரன் எல்லாம் நிக்கிறான், குரு நிக்கிறாங்க, அங்காளி பங்காளி எல்லாரும் நிக்கிறான். அவனை கொண்டுட்டு அந்த ராஜ்யம் எனக்கு வேணுமா? அப்படியே வேண்டான்னு போறான் அர்ஜுனன். அவனுக்கு புரியல. சரியா? நீ கொல்வது உடலைத்தான், ஆத்மாவை அழிக்க முடியாது. உனக்கு உண்மை புரியல. சர்வமாக இருப்பவன் நானே. அப்புறம் தான் விஸ்வரூபத்தை காண்கிறார். டேய், நான் தாண்டா எல்லாமே இருக்கிறேன், ஏன்டா உயிர் எடுக்கிற? கொல்லுனா கொண்டுட்டு போடாங்கிற. ஆத்மா உன்னால் அழிக்க முடியாதுடா. ஆத்மாவை நெருப்பு சுடாது, ஆத்மாவை நீர் நினைக்காது, எந்த வாள் கொண்டு உன்னுடைய ஆத்மாவை வெட்ட முடியாது. நீ ஆத்மஸ்வரூபி, உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. நீ சர்வ வல்லமை கொண்டவன், எப்பொழுதும் இருப்பவன். ஏப்பா அப்படின்னு சொல்லிதான் அந்த விஸ்வரூபத்தை காமிச்சு ஞானத்தை புகுத்துறாரு. அப்புறம் தான் சண்டை வர்றதா கதை. அது மாதிரி சரிங்களா? இப்ப இந்த ஞானிகளுக்கு அவங்களுடைய ஆத்ம சக்திக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. அவங்க இறைவனை உணர்ந்து பிரபஞ்ச சக்திய தன்னோட கண்ட்ரோல்ல வைக்கிற அளவு பவர் இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூமியில இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறப்ப அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைப்பாங்க. ஞானிகளோட வேலையே என்ன? சரிதானே? நபிகளும் இவங்களும் என்ன பண்றாங்க? ஜீசஸ், நபிகள் இவங்களும் என்ன பண்றாங்க? தன்னோட வாழ்க்கையவே நமக்காக அர்ப்பணிக்கிறாங்க. சரிதானே? ஜீசஸ் சிலுவையில அறையிறாங்க. ராமானுஜர் அந்த மந்திரத்தை கேட்கறதுக்கு 18 தடவை போறாரு. செத்து இருப்பாருன்னு நினைச்சாங்க நிறைய பேர். சாவினுடைய விளிம்புக்கெல்லாம் போனார் ராமானுஜர். எதுக்கு? அந்த மந்திரத்தை வாங்கி. மந்திரம் சொல்றப்ப அந்த அவரோட குரு சொல்றாரு காதுல, மந்திரத்தை சொல்லிட்டு, இந்த மந்திரத்தை நீ யாராவது சொல்லி கொடுத்தால் உன்னுடைய தலை வெடித்து விடுங்கிற, உன்னோட தலை வெடிச்சிருங்கிற. இவர் கோவில் கோபுரத்து மேல போய் ஏறி நின்றார் ராமானுஜர். எங்க? கோவில் கோபுரத்து மேல போய் ஏறி நின்னு ஓம் நமோ நாராயணான்னு கத்துறார். இதுதான் மந்திரம், இறைவனை அடையிறதுக்கு மந்திரம், புடிச்சுக்கங்கடாங்கிறார். ஊருக்கே சொல்றாரு. தலை வெடிச்சிடும். வெடிச்சா தொலைதுடா, போடா. ஏன் ஒருத்தன் தலை தானே வெடிக்கும்? மந்திரம் போயிருண்டா ஊர் முழுக்க, ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேருக்கு போட. நான் செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறார். பிறர் நன்மைக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யக்கூடியவங்க தான் மகான்கள், ஞானிகள். அவங்களோட மேன்மையை புரிஞ்சுக்காம கொன்னவங்க நம்ம. புரியுது இல்லைங்களா? சரி, அப்படி இருக்கிற அந்த மகான்கள் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப? ரிஷி முகூர்த்தத்துல அவங்க முழுசா பவர் கொடுப்பாங்க. அதனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? இந்த பிரம்ம முகூர்த்தத்தையும் ரிஷி முகூர்த்தத்தையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கோவில்களுக்கு நம்மளை வர சொன்னாங்க. எப்போ? 4 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும். பழக்கம் இருக்கா? இன்னைக்கு இருக்கா? காலையில அதிகாலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி பச்சை தண்ணியில குளிச்சுட்டு கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல? இன்னைக்கு இருக்கு. இன்னும் இஸ்லாத்துல பள்ளிவாசலுக்கு போற குழந்தைகளை பாக்குறோம். நாங்க இருந்த ஏரியா முதல்ல மாஸ்கோ நகர். அது பேரே மாஸ்கோ நகர். பக்கத்தால் ஒரு மாஸ் இருக்கு. அங்கிருந்து குழந்தைங்க அங்கிருந்து காலையில போவாங்க. துவா ஓதுறது என்ன பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியா தெரியல. பள்ளிவாசல்ல குரானை படிப்பதற்கு குழந்தைகள் செல்வாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு போவாங்க. நம்ம பசங்க இந்த பக்கம் இந்து கோயிலுக்கு போவாங்க, பாராயணம் பண்ணுவாங்க. இப்ப பாராயணம் எல்லாம் இல்ல, சுண்டல் தான் கொடுக்குறாங்க. பண்ண வைக்கணும் பாராயணம். காலையில குழந்தைகள் நேரத்துல எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போய் பாராயணம் பண்ண வைக்கணும். இது நம்மளோட கல்ச்சர், இந்து கல்ச்சர். இஸ்லாத்துல இருக்கிறவங்க காலையில எந்திரிச்சு குழந்தைகளை குளிச்சு பள்ளிவாசலுக்கு போய் தொழுக வைக்கணும், குரானை படிக்க வைக்கணும். சரிதானா? எனக்கு கிறிஸ்டியானிட்டியில எப்படி இருக்குன்னு தெரியல. அதுலயும் ஏதாவது இருக்கும், எனக்கு தெரியாம இருக்கு, என்னோட அறிவு கெட்டாம இருக்கும். பட் கிறிஸ்டியானிட்டிலையும் காலையில எந்திரிச்சு போய் சர்ச்சுக்கு போற பழக்கம் ஏதாவது இருக்கும் கண்டிப்பா. சரிங்களா?
அப்ப எல்லா மகான்களும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதிகாலையில எழுந்திருங்கள், பச்சை தண்ணீரிலே நீராடுங்கள், இறை நாமத்தை ஜெபியுங்கள் அல்லது இறைவனை வணங்குங்கள், தியானத்தில் ஈடுபடுங்கள், இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். புரிஞ்சுதுங்களா? பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து யார் ஒருவர் பச்சை தண்ணியிலே குளிக்கிறாரோ அவனுக்கு நோய் வராது. யார் சொல்றாங்க தெரியுமா? வேதம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண வேதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஆயுர்வேத சாஸ்திரங்கள். ஆயுளை நீட்டிக்க கூடிய வேதங்கள் சொன்ன கருத்துக்கள் தான் ஆயுள் வேதம் மருவி ஆயுர்வேதம் என்று ஆயிற்று. ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ஆயுர்வேதம். அப்ப அந்த ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு நோய் வராது? அதிகாலையிலே எழுந்து பச்சை தண்ணீரில் குளிப்பவனுக்கு உடலிலே நோய் அணுகாது. நோய் அணுகா விதிமுறை. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டிக்கு நோய் வந்துதா? வரலையே. காலையில எந்திரிப்பாங்க 4 மணிக்கு. கொஞ்சம் வீட்டு கூட்டி வாசல் இருக்கிற என்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு ஆத்தா போய் பாட்டி போய் குளிச்சுட்டு வந்ததா அடுப்பங்கரைக்கே வரும். இவர் காலையில எந்திரிப்பார். எந்திரிச்சு அப்படியே அந்த வேப்பங்குச்சி ஏதாவது உடைச்சு அப்படியே குளிச்சு அப்படியே குளத்துக்கு, கோயிலுக்கு, கிணறு பக்கத்தால் ஏதாவது இருக்கு போயிட்டு அப்படியே குளிச்சு போட்டு வந்து அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு நோயினா என்னன்னே தெரியாது. இதே நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், பிரபஞ்ச சக்தி வருகிறது, நீங்க காலையில எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிங்க, அப்ப உங்களுக்கு எல்லா ஆற்றலும் வரணும் எவனா செய்வாங்கிறீங்க? எவனும் செய்ய மாட்டான். சரிதானே? ஆனால் கடவுள் பேரிலே இறைவன் ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கான சர்வ வல்லமை இருக்குது. அந்த இறைவனுடைய ஆற்றலை நீ பெறணும்னா அதிகாலையிலே எழுந்து நீ சென்று கோவிலுக்கு செல்ல வேண்டும். கோயிலுக்கு போனா எப்படி போகணும்? குளிச்சுட்டு தான் போகணும். அழுக்கோட போக கூடாதே. சரிதானே? அப்ப காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போ. குளிச்சுட்டு போனா என்ன ஆகும்? ஆத்ம வேதமா? சரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இருக்கலாம். எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். சரியாங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? காலையில எழுந்து பச்சை தண்ணியில குளிச்சுட்டு போறதுக்கான டெக்னிக்க இறைவனை வச்சு பயன்படுத்துறாங்க. இன்னும் நிறைய கோவில்கள்ல போனீங்கன்னா சட்டை போடுற விட மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதுல என்ன ஒரு கான்செப்ட் சொல்றாங்கன்னா, அவங்க பூணூல் போட்டிருக்காங்களா இல்லையான்னு பார்ப்பான். அதை ஜாதி பார்த்து மதத்தை பார்த்து விடுவாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அது அல்ல. உண்மையாலுமே அந்த கோவில்ல ஒரு ஞானி சட்டை போடாம வரணும்னு சொன்னதுக்கான காரணம் அதுவா இருக்காது. அது ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். பட் உண்மையான காரணம் என்னன்னா, அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க பெறணும்னா வெறும் உடல்ல பெற முடியும் அதிகமா. உங்க தோலுக்கு பிரபஞ்ச சக்தி இருக்கிற ஆற்றல் இருக்கிறது. இந்த தோல் இருக்குல்ல, இந்த தோலை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்கல்ல, உங்க கண்ணை விட, காதை விட, மூக்கை விட, நாக்கை விட, இது 4 புலன். இந்த தோல் மிக மிக பவர்ஃபுல்லான புலன். 5வது புலன். ஆக்சுவலா முதல் புலன் தோல் தான். 2வது நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. ஃபர்ஸ்ட் தோல் தான் வந்தது. மரத்திலிருந்து வந்த புலன் தோல். மிகப்பெரிய உறுப்பு நம்மகிட்ட. இந்த தோலுக்கு என்ன சக்தி இருக்கு தெரியுமா? பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற ஆற்றல் உங்க தோலுக்கு இருக்கு. நம்புவீங்களா நீங்க? ஆமா. உங்க உடம்புல எங்க கழிவு இருந்தாலும் உங்க தோல் வழியா வெளியே போறதுக்கு ஆரம்பிக்கும். கழிவு வெளியே போகலன்னா. தோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. சரிங்களா? அதை நீங்க நல்லா பாத்துக்கணும். தோல் நல்லா இருந்தா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? தோல் கெட்டுச்சுன்னா உங்க உடம்பு கெட்டு கிடக்குதுன்னு அர்த்தம். சரி பண்ணிக்கணும் சீக்கிரமா. அப்ப இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா நம்ம தோலுக்கு இருக்கு. அப்ப ஷர்ட்டை கழட்டிட்டு இன்னைக்கு குருவாயூர் கோயில் போனா இன்னைக்கு ஷர்ட்டை கழட்டிட்டு தான் போறீங்க. போறப்ப என்ன நடக்குது? அதிகாலையிலே அந்த குளிரிலே நீங்க அந்த பஜன் பாடிட்டு எல்லாம் வருவாங்க பாத்துருக்கீங்களா? இந்த அந்நியன் பாடத்துல அம்பி வருவாருல்ல, ஜெயின்ஜக்க போட்டுட்டு. சரியா? எந்த மாதத்துல? மார்கழி மாதத்திலே. ஏன் தெரியுமா? சிதம்பரம் கோவில் எப்படி இருக்கா? இருக்கு. ஓகே, இருக்கலாம். நிறைய கோவில்கள் இருக்கலாம். எனக்கு தெரியல. அப்ப மார்கழி மாதம் இது அதை விட சிறப்பு. அதாவது 24 மணி நேரத்திலே இந்த இறை சக்தி பூமியில அபரிவிதமா எப்ப இறங்கும்னா காலையில 3 to 6.
அந்த 3 to 4:30 மகான்களுடைய ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து வரும் நமக்கு. மகான்கள் எங்க இருக்கிறாங்க? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களோட ஆற்றல் 3 to 4:30 அதிகமா வரும். நீங்க மகான்கள் கூட தொடர்பு கொள்ளணும்னா, அந்த நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா கனெக்ஷன் கிடைச்சிடும். செல்போன்ல இங்கிருந்து ஃபோன் பண்ணி அடிச்சா அந்த நம்பர் கனெக்ட் பண்றான்ல. சில நேரத்துல நெட்வொர்க் ப்ராப்ளம் வருதுல்ல. இந்த நேரத்துல நெட்வொர்க் ப்ராப்ளமே வராது. ஏன் தெரியுமா? எல்லாரும் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருப்பான். காலையில 3 மணிக்கு உலகமே தூங்கிட்டு இருக்கும். இல்லையா? உண்மையா இல்லையா? அப்ப மக்களோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்காது? பெருசா இருக்காது. எந்திரிச்சிட்டான்னா நினைக்கிறக்கு ஆரம்பிச்சுருவோம். ஆளுக்கு கஜமஜான்னு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சரிங்களா? ஒரு இப்ப காலையில எந்திரிச்சீங்கன்னா டிராபிக் எப்படி இருக்கு ரோட்ல? கஜமஜான்னு இருக்குல்ல. போறது கஷ்டமா இருக்குல்ல. இது சென்னையெல்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். 1 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் ஆயிருது. ஏன்னா அவ்வளோ டிராபிக். இதே நைட் நேரத்துல சும்மா சல்லுன்னு போறோம்ல. சிலர் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அ மச்சான் ஒருத்தர் இருக்காரு ராஜான்னு சொல்லி. ஒய்ஃபோட அண்ணா. அவரு என்ன பண்ணுவாருன்னா, எங்க போனாலும் நைட் 11 மணிக்கு தான் கார் எடுப்பார் ரிட்டர்ன் வர்றதுக்கு. சரியா? ஏன்னு கேட்டா, நைட் 11 மணிக்கு மேல எவனும் இருக்க மாட்டான். நீ 9 மணிக்கு எடுத்து நீ 11 மணிக்கு போய் சேர்ற இடத்துல 3 மணி நேரத்துல போறத, நான் 11க்கு எடுத்தா 12க்கு போயிருவேன்பேன். அதுல ஒரு விதத்துல உண்மை இருக்குது. பட் அது நல்லதல்ல. பட் உண்மை கரெக்ட் தானே. அதனால தான் நெறைய பேர் நைட் டிராவல் பண்ணுவாங்க. டூர் எல்லாம். அதுல இரவு நேரத்துல பயணிக்கிறது ஒண்ணு இருக்கு. பட் டிராபிக் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி நைட்டு நேரம் நாமெல்லாம் தூங்குறப்ப நம்ம மண்டையில இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் ஓடாது. இந்த வேவ்ஸ் பிரபஞ்சத்திலிருந்து வருது இல்லங்க. அது அப்படியே ஈஸியா வந்துரும். நம்ம எண்ணங்கள் இருக்குல்ல, நெறைய பேருடைய எண்ணங்கள் இருக்குல்ல, இந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமிக்கு வர்றதுக்கான தடை. தடை. அப்ப காலையில 6 மணி, 7 மணிக்கு எந்திரிச்சனாலே இந்த பிரபஞ்ச சக்தி வர்றதுக்கு ஆப்பு வச்சுருவான். அது இது நெனச்சு, கண்டத நெனச்சு, பேராசை, கோபம், பொறாமை, கவலை எல்லாத்தையும் போட்டு பிரபஞ்ச சக்தியே வராது. இது சாயங்காலம் நைட் ஆனா சுத்தமா வராது. அடைச்சிருவான். அப்புறம் நைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூங்கறக்கு ஆரம்பிப்பான். 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணிங்கிறப்ப எல்லாரும் தூங்கிருவான். இன்னைக்கு நெறைய சில பேய்கள் இருக்குது. காலையில நைட் 2, 3 மணிக்கு மேல பார்க்குற பேய்கள் சிலது இருக்கு. செல்போன் வந்ததுக்கு அப்புறம். சரிங்களா? ஆனா மேக்ஸிமம் 3 மணிக்கு எல்லாரும் மேக்ஸிமம் அடங்கிருவாங்க. எல்லாரும் அடங்குனோன்னையும் அமைதி கிரியேட் ஆயிரும். எண்ணங்கள் எல்லாம் சைலண்ட் ஆயிருமா? அப்ப பிரபஞ்ச சக்தி என்ன பண்றதுக்கு ஆரம்பிச்சிரும்? அப்படியே அபரிவிதமா இறங்கறக்கு ஆரம்பிச்சிரும். ஃபர்ஸ்ட் மகான்கள் இறங்குவாங்க, ஞானிகள். அவங்களோட ஆற்றல குடுப்பாங்க. யாரெல்லாம் அந்த நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து எந்த மகான நினைச்சு நீங்க தியானம் பண்றீங்களோ, அந்த மகானோட எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆயிரும். நல்லா தியானம் பண்ணீங்கன்னா, அவங்க உங்க கூட பேசுறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. இன்ட்யூஷனா அதெல்லாம் தெரியும். பல சித்தர்களோட தொடர்பை பெற முடியும். பல ஞானிகளுடைய தொடர்பை நம்மால பெற முடியும். அந்த வீடியோ அனுப்புறேன்னு சொன்னேன்ல, அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த ஞானி வேணா தொடர்பு எந்த ஞானிக்கும் இறப்பு கிடையாது. உங்களுக்கு எனக்கு மனுஷனுக்கே இறப்பு கிடையாது. நீங்க எந்த ஆத்மா கூட வேணா தொடர்பு கொள்ள முடியும். அவ்வளவு பவர்ஸ் இருக்கு நம்மகிட்ட. சரிங்களா? அது பிரம்ம முகூர்த்தத்துல தூய நல்ல ஆத்மாக்கள் நமக்கு வரும். ஞானிகளோட ஆத்மா நம்ம தொடர்பு கிடைக்கும். அது நம்ம வாழ்க்கையில பல்வேறு சிக்கல்களை தீர்க்கும். ஞானத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், எல்லா வளத்தையும் கொடுக்கும். அதற்கு அடுத்தது பிரம்ம முகூர்த்தம். அந்த 4:30 to 6 அந்த நேரத்துல சரிங்களா? பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி இந்த பூமியில எப்படி பாயும்ன்னு சொல்றாங்கன்னா, புயல் மாதிரி பாயும். எது மாதிரி? ஒரு புயல் அடிக்குதுல்ல. காற்று அடிக்குது, தென்றல் அடிக்குது. ஒரு புயல் அடிச்சா எப்படி அடிக்கும்? அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில பாயும். அந்த நேரத்துல யார் உட்கார்ந்து எந்திரிச்சு விழிச்சிருக்காங்களோ, அவனுக்கு பிரபஞ்ச சக்தி இறங்கிரும். நீங்க தியானம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும் அதெல்லாம் 2வது. எந்திரிச்சு உட்கார்ந்தா போதும். அதனால நெறைய ஆன்மீக அமைப்புகள்ல காலையில எந்திரிக்கிற பழக்கத்த சொல்லுவாங்க. குறிப்பா பிரம்மகுமாரிகள்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு சிலர் போயிட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க 3 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு சொல்லுவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும்.
ஏன்னா அந்த இறை சக்தி வர்ற நேரம் அதுதான். புரிஞ்சுதா? அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? காலையில எந்திரிச்சாங்க. எந்திரிச்சோனே கோயிலுக்கு போகணும். இப்ப இந்த பிரபஞ்ச சக்தி வருது. இப்ப நீங்க 4:30 to 6ல எந்திரிச்சு உட்கார்ந்தாலே பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வரக்க ஆரம்பிச்சிடும். என்ன வேலை செஞ்சீங்கனாலும் இறங்கறக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப 4 மணி 4:30க்கு எந்திரிச்சவனுக்கு நோயே வராதே. நோயே வராது. ஆமா, ஓம் சாந்தி மன்றம் தான். அங்கதான். இன்னும் பல்வேறு அமைப்புகள்ல நேரத்துல எந்திரிக்கிற பழக்கம். இப்ப நாமளே அதைத்தான் இனி சொல்லப் போறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க எந்திரிக்கணும். அதுதான் உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நீங்க ஒண்ண நினைச்சிட்டா அது நடக்கறக்கு ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சத்துக்கு கூட நீங்க கனெக்ஷன் ஆகிறதுக்கான நேரம் பிரம்ம முகூர்த்தம். பிரபஞ்ச சக்திக்கான நேரம். நீங்க என்ன நினைச்சாலும் பிரபஞ்ச சக்தியில அது பதிஞ்சு உங்களுக்கு அது செயலுக்கு வரணும். இதுதான் இயற்கை விதி. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திருக்க வேண்டும். 1. சார், பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா எனர்ஜி வருங்கிறீங்க. புயல் மாதிரி வந்து எங்க மேல கிடைக்குங்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு வேணும். சீக்கிரமா சரியாகணும். இப்ப பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உட்கார்ந்தா வருது. இன்னும் அதிகமா வேணும் சார். என்ன பண்ணலாம்? ஃபுல்லா வாங்கணும் நாங்க. பல மடங்கு வாங்கணும். என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. சொல்லட்டுமா? செய்வீங்களா? செய்வீங்களா? ஜெயலலிதா அம்மா கேட்பாங்க. செய்வீர்களா? சரிங்களா? நீங்க உங்ககிட்ட கேட்கிறேன். எஸ்ன்னு போடுங்க. செய்வீங்கன்னா எஸ்ன்னு போடணும். சரியா? டியா அப்படின்னா சரி. எல்லாருமே எஸ் போட்டீங்களா? பரவாயில்லையே. ரகசியம் சொல்றது முக்கியம் இல்லை. ரகசியம் சொன்னா அதை செய்யணும். அப்புறம் குப்புறப்படுத்தி தூங்கக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு வரைக்கும் பரவாயில்ல, எல்லாரும் எஸ் போடுறீங்க. யூடியூப்ல இருக்கிறவங்களும் போடுங்க. லேட்டா பாக்குறவங்களும் போடுங்க. யூடியூப்ல பின்னாடி பாக்குறவங்களும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் போடுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு ரெக்கார்டு நடக்கும். நான் சொல்றது சும்மா இல்ல. அது உங்களுக்குள்ள ஒரு ரெக்கார்டு நடக்கிறதுக்காக சொல்றேன் நான். யாரெல்லாம் எனக்கு நோயே இருக்கக்கூடாது சார், நான் ஆரோக்கியமா இருக்கணும், போற வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நீண்ட நாள் வாழணும், 16 செல்வம் சிறப்பா பெறணும், ஞானிகளோட அருளை பெறணும், என் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணணும், பொருள் வளம் எனக்கு நல்லா வரணும், எல்லாருக்கும் உதவுற மாதிரி நான் வாழணும், தியானத்துல நான் உயரணும், ஞானத்தை நான் பெறணும், இறைவனை நான் உணரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுங்க? இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எந்த விஷயத்த? அதிகாலையிலே எழக்கூடிய பழக்கம் ஒன்று போதும் உங்க வாழ்க்கையில பெரிய மிராக்கிள்ஸை நடத்தும். சரிங்களா? மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அதுக்கெல்லாம் பயிற்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? மார்னிங் என்ன பண்ணும்? பல மிராக்கிள்ஸை ஏற்படுத்தும், அதிசயங்களை நிகழ்த்தும் காலை பொழுது. இனிமேல் நீங்க எந்திரிச்சிடணும். என்ன வேலை இருக்கோ இல்லையோ, முதல் வேலை என்ன? காலையில 4:30லிருந்து 6க்குள்ள எந்திரிச்சு நான் சொல்ற விஷயத்த பண்ணிடணும். என்ன பண்றீங்க? எந்த அளவுக்கு முன்னாடி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. 4:30க்கு எந்திரிச்சா தி பெஸ்ட். 5 மணி பெஸ்ட், 6 மணி ஓகே. 6 மணிக்கு அப்புறம் எந்திரிச்சா வேஸ்ட். எல்லாரும் மக்கள் எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சோன்னே இவங்க என்ன அலைகள் போகும், பிரபஞ்ச சக்தி வர்றது அப்படியே குறைஞ்சு 6:30ங்கிறப்ப டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். எல்லாரும் எந்திரிச்சு வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நீங்க என்ன உட்காந்து பண்ணாலும் பெரிய அந்த சக்தியை வாங்க முடியாது. சரிங்களா? சரி, இன்னும் இப்பவே அது எப்படி வருதுன்னா, புயல் போல வருது காலையில இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில. நான் சொல்வேன், இந்த பூமிக்கு ஒரு எனர்ஜி பண்ற டைம் இருக்கும்ல. இப்ப நாம தூங்குறோம்ல, தூங்குறப்ப ஒரு எனர்ஜி ஏத்திக்கிறோம்ல. புரியுதா இல்லைங்களா? அப்படி இந்த பூமி இவ்வளவு வேகமா சுத்துது, இதுக்கு ஒரு எனர்ஜி ஏறணும்ல. எந்த நேரத்துல ஏத்திக்கும் அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்த ரிஷி முகூர்த்தத்துல பூமி தனக்கு எனர்ஜி ஏத்திக்கிற நேரம். அப்படின்னா புரியுதா? இந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கி தனக்கு எனர்ஜி ஏத்திக்கிற நேரம் காலையில 3 to 6.
இந்த மிச்சம் இருக்கிற அந்த 18 மணி நேர இயக்கத்திற்கு ஒரு 6 மணி நேரம் இந்த பூமியில என்ன பண்ணுது? ஒரு 3 மணி நேரம் எனர்ஜியை ஃபுல்லா உள்வாங்கு. சரிங்களா? அது எந்த நேரத்துலன்னா, இந்த பிரம்ம ரிஷி முகூர்த்தத்துல தான். இந்த 3 மணி நேரம் அது வாங்கக்கூடிய எனர்ஜி தான் மிச்சம் 21 மணி நேரத்துக்கு பயன்படுது. இதுக்கு முன்ன பின்ன 1.5 மணி நேரம் வாங்கும். அது வேற. சரிங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பூமி பிரபஞ்ச சக்தியை பெறக்கூடிய நேரம். பூமி தனக்கான ஆற்றலை பெறக்கூடிய நேரம். இன்னொன்னு சொல்றேன் நுட்பமா. பூமி தியானம் செய்யக்கூடிய நேரம் காலை 3 to 6. நீங்க நெறைய பேர் தியானம் வரல சார், எனக்கு ஒண்ணும் சரியா இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல. காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து பாருங்க. தியானம் வராதவங்களுக்கு வரும். ஏனால் பூமியோட மெடிடேஷன் டைம் காலையில 3 to 6. அப்ப எந்திரிச்சு உட்கார்ந்தா தியானம் வராதவங்களுக்கும் தியானம் வரும். எல்லா சக்கரம் ஓப்பன் ஆகும். சரிங்களா? பிரபஞ்ச சக்தி இறங்கறக்கு ஆரம்பிச்சிடும். பிரபஞ்ச சக்தி இறங்க 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 உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு. இவ்வளவுதாங்க சிம்பிள் டெக்னிக். சரி, அந்த ஹையஸ்ட் இன்னும் ஹை பவர்ஃபுல்லான எனர்ஜி நான் வாங்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சொல்லிடுறேன், செஞ்சிருங்க. இதுக்கு மேல ஒரு விஷயமே கிடையாது. காலையில எழுந்து முதல் வேலை பச்சை தண்ணி இருக்குல்ல, 1 டம்ளர் குடிக்கணும். 1 சொம்பு வேணாலும் குடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உடம்பு சூடா இருந்தா பிரபஞ்ச சக்தியை ஈர்க்காது. உடம்பு சூடா இருந்தா பிரபஞ்ச சக்தியை ஈர்க்காது. உடம்பு குளிர்ச்சி ஆயிருச்சுன்னா பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாக ஈர்க்கும். நாம இந்தியால வாழ்றோம். குறிப்பா வெப்ப பூமியா இருக்குது இது. பொதுவா வெப்ப பூமி. சில இடங்கள்ல குளிர்ச்சியா இருந்தாலும் பொதுவா இந்தியா என்பது ஒரு வெப்ப தேசம். சரியா? சூரியன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஒரு தேசம். அப்ப இந்த தேசத்துல இயற்கையாகவே நமக்கு உடம்புல வெப்பம் அதிகரிக்கும். இந்தியால நோய்க்கு அடிப்படை காரணம் என்னன்னா வெப்ப அதிகரிப்பு தான். எல்லாம் இயற்கை மருத்துவத்துல போய் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதால, சூடு அதிகரிக்கிறதால, பித்தம் அதிகரிக்கிறதால தான் பல நோய்கள் உருவாகிறது. காய்ச்சல், சளியிலிருந்து ஆரம்பிச்சு. அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? இந்த உடம்பிலே நோய் வரக்கூடாது. அதற்கு பிரபஞ்ச சக்தி வேணும். ஏன் நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த உடம்பு, இந்த பூமி வெப்ப பூமியா இருக்கிறதால, இங்க வாழ்ற மனிதனுக்கு வெப்ப சக்தி அதிகமாயிருது. வெப்பம் அதிகமாகும் போது உடம்புல நோய் வருது. அப்ப வெப்பத்தை தணிக்கணும். அது குறிப்பா நீங்க இரவு தூங்குறப்ப, நீங்க தூங்கிடுறீங்க. ஆனா இந்த உடல் கடுமையாக வேலை செய்கிறது. நான் போன தூக்கத்தை பத்தி பேசுறப்ப உங்கள்ட்ட பேசினேன். ஒரே நிமிடம். தூக்கத்தை பத்தி பேசுறப்ப, இரவு நாம தூங்கிடுறோம். சரிங்களா? நாம தூங்குனதுக்கு அப்புறம் இந்த உடம்பு தூங்குமா? தூங்காது. நீங்க தூங்கிடுவீங்க. உங்க உடம்பு பயங்கரமா வேலை செய்யும். காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம என்னவெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோமோ, கெடுத்து வச்சிருக்கிறோமோ, அத்தனையும் சரி பண்ணணும். இது உடம்புக்கு வேலை. அப்ப இரவு உங்கள தூங்க வச்சுட்டு, அம்மா எப்படி குழந்தைய தூங்க வச்சுட்டு வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாங்களா கடகடன்னு, அந்த மாதிரி உடம்பு நம்மள தூங்க வச்சுட்டு, கட 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 கடன்னு எல்லா வேலையும் செய்யும். காத்தால வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கும். சரிங்களா? உண்மையாலுமே நீங்க தூக்கம் விழிப்பு வருதுல்ல, அலாரம் வைக்காம, யாரும் எழுப்பி விடாம, நீங்களா எந்திரிக்கிறீங்கல்ல, அப்பதான் உங்க உடம்பு வேலைய முடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த எனர்ஜி உள்ள வேலை செய்யறதால உடம்பு பாடிக்குள்ள ஒரு ஹீட் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். வேலை செஞ்சா சூடு உருவாகும்ல. அப்ப இரவு முழுக்க உடல் வேலை செஞ்சு நம்மளை தூய்மைப்படுத்துறதுல உடம்புல ஒரு சூடு இருக்கும். காலையில எந்திரிச்சோடனே பச்சை தண்ணி 1 சொம்பு அல்லது 1 டம்ளர், பெரிய டம்ளர்ல அல்லது 2 டம்ளர் குடிக்கணும். முதல் வேலை இதுதான். யூரின் வந்தா யூரின் போயிட்டு, மோஷன் வந்தா மோஷன் போயிட்டு, மூஞ்சி கழுவிட்டு வந்து, மோஷன் வரலைன்னா பரவால்ல.
யூரின் கண்டிப்பா வரும் எல்லாருக்கும். சரிங்களா? போயிட்டு யூரின் போயிட்டு வந்து மூஞ்சி கழுவிட்டு வந்து சரிங்களா? லைட்டா பல்ல விளக்கிட்டு பச்சை தண்ணி 1 சொம்பு குடிச்சிரணும். இதுதான் முதல் வேலை. அப்ப அது என்ன பண்ணும்? அந்த குளு குளு குளுன்னு இருக்கிற தண்ணி உடம்புக்குள்ள போயி, வயிற்றுக்குள்ள போயி, வயிற்றை எல்லாம் குளிர்ச்சி படுத்தி, அப்படியே சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் எல்லாத்துக்கும் போயி, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் குளிர்ச்சி படுத்தி, அங்க தேவையான குளிர்ச்சி தன்மைய குடுத்து, வெப்பத்த குறைச்சு, டாய்லெட் வராதவங்களுக்கு டாய்லெட் போக வச்சிரும். யூரின் வராதவங்க யூரின் போற உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளிய போயிரும். இது மிகப்பெரிய ரகசியம். அப்ப காலையில எந்திரிச்சோனையும் டீ, காபிங்கிற விஷத்த ஊத்துனீங்கன்னா, சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க. எல்லா நோயும் வந்துரும். காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் என்ன தண்ணி குடிக்கிறோம்? பச்சை தண்ணி. நார்மல் வாட்டர். நல்லா குடிச்சுக்கணும். குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. இல்ல ஜஸ்ட் ஒரு வாக் பண்றேன்னா பண்ணுங்க. சரியா? ஒரு வாக்கிங் மாரி போங்க. ஒரு 8 நடைப்பயிற்சி அல்லது பக்கத்தால ஒரு வாக்கிங். ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் போதும். போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூரினோ, டாய்லெட்டோ எது அடைச்சு கிடக்குதோ எல்லாம் அடிச்சுட்டு வெளிய போயிரும். மலச்சிக்கல் போனா பல சிக்கல் போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி போனாலும் பரவால்ல, போகாட்டியும் பரவால்ல. ஒரு சிலருக்கு போகும், ஒரு சிலருக்கு போகாது பரவால்ல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்பதான் மெயின் சீக்ரெட். வாட் டு டூ இன் கூல் கிளைமேட். கூல் கிளைமேட்ல என்ன பண்ணலாம்? நல்லா சில்லுன்னு குடிங்க. கூல் கிளைமேட்லயும் உடம்பு உள்ள வேலை பார்த்து, உடம்புல என்ன நடக்கும்? சூடு ஏறத்தான் செய்யும். சரிங்களா? ஓகே. நான் அத பத்தி சொல்றேன். சரிங்களா? பின்னாடி சொல்றேன். இப்போ தண்ணி குடிச்சாச்சு. ஒரு வாக் 5 நிமிஷம் பண்ணியாச்சு. இப்ப நீங்க இப்பதான் பெரிய ரகசியம் என்னன்னா, பச்சை தண்ணீல குளிக்கிறது. நெறைய பேருக்கு நெஞ்சில கை வச்சு, ஐயோ! அப்படியா? காலையிலயா? பச்சை தண்ணீலயா? இன்னும் ஒண்ணு சீக்கிரம் சொல்றேன் பாருங்க. தலைக்கு குளிக்கிறது. நெறைய பேர் ஜூம் மட்டும் வெளிய போயிருவாங்க. இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல சார். சரியா? உண்மையாலுமே மார்கழி மாதத்திலே, கார்த்திகை மாதத்திலே, இங்க ஒரு பண்பாடு இருக்கிறது. கோயிலுக்கு மாலை போட்டுட்டு, ஐயப்பன் கோயிலுக்கோ, முருகன் கோயிலுக்கோ மாலை போட்டுட்டு, காலையில எந்திரிச்சு, பச்சை தண்ணீல குளிச்சுட்டு, கோயிலுக்கு போய் இறை வழிபாட்டுல ஈடுபடணும். சாயங்காலம் வந்து பச்சை தண்ணீல குளிச்சுட்டு, இறை வழிபாட்டுல ஈடுபடுவது. இத பண்ணுனா என்ன ஆகுன்னு தெரியுமா? 48 நாள் இத பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மளோட வித்து சக்தி இருக்குல்ல, நம்மளோட வித்து சக்தி தான் உயிர் சக்தி. அதிலிருந்து தான் உயிரணு வந்து அதிலிருந்து தான் நம்ம பொறந்து வளர்ந்துட்டு இருக்கோம். அது பெரிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். சித்தர்கள் கொடுத்த ரகசியம். அப்போ பெங்களூர்ல இருந்தாலும் பச்சை தண்ணீல குளிக்கலாமா? அத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப குளிர் பிரதேசமா இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணிய நல்லா சூடு பண்ணி, அதாவது நீங்க ஒரு 15 லிட்டர் தண்ணீல குளிக்கிறீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிய நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த 15 லிட்டர் தண்ணீல ஊத்திறணும். அப்ப என்ன ஆயிரும்னா, அந்த 14 லிட்டர், 15 லிட்டர் இருக்கிற தண்ணி, சரிங்களா? அப்படியே என்ன ஆயிரும்? அந்த குளிர்ச்சி தன்மை போயி, சில்லுன்னும் இருக்காது, சூடாவும் இருக்காது. இயல்பு நிலைக்கு வந்துரும். அப்புறம் நீங்க குளிக்கலாம். இது கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு. இதுவே பெர்மனன்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்புறம் உடம்பு செட் ஆக நீங்க பச்சை தண்ணீல குளிக்கலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. சரிங்களா? இமயமலையில பச்சை தண்ணீல குளிக்கிறவங்க இருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி நீங்க கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பட் வெப்ப தேசத்துல இருக்கிறவங்க இது 100% ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பூமி வெப்பம் அடிக்குது, வெயில் அடிக்குது. சரிதானா? மார்கழி சாரி மே மாசத்துல வெயில் கொளுத்துதுன்னா, நீங்க வெப்ப தேசத்துல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சரியா? அப்ப அவங்க என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணீல குளிக்கணும். ஏன் அந்த பச்சை தண்ணீல குளிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, தண்ணீருக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு. பிரபஞ்சத்தில மிக முக்கியமான சக்தி நீர் சக்தி. பஞ்சபூத சக்தி பார்த்தோம்ல, இந்த பூமியில 72 பங்கு நீர் தான் இருக்கு. நம்ம உடம்புல 72 பங்கு நீர் தான் இருக்கு. இந்த நீருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ரகசியம்னா,
பிரபஞ்ச சக்தியை வாங்கி ஈர்த்து வச்சுக்கிற தன்மை இந்த நீருக்கு இருக்கு. எல்லா பஞ்சபூதத்துக்கு இருக்கு, நீருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பஞ்சபூதங்களை கரண்ட் எதுல பாஸ் ஆகுது? சல்லுன்னு நீர்ல பாஸ் ஆகுது. பஞ்சபூத சக்தியை வாங்கி எனர்ஜியை பிடிச்சு வச்சுக்கிற தன்மை தண்ணிக்கு இருக்குது. அதனாலதான் கோவில்கள்ல தீர்த்தம் கொடுப்பாங்க, புனித நீர் கொடுப்பாங்க நிறைய தேவாலயங்கள்ல, மசூதிகள்ல கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உப்பு மந்திரிச்சு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் பொருள்ல பிரபஞ்ச சக்தியை ஈர்க்க முடியும். பட் நீருக்கு 10,000 மடங்கு ஈர்க்க முடியுங்கிறது இன்னைக்கு மசாரோ எமோட்டோ அப்படிங்கிறவரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு இந்த ரிசர்ச்சுக்காக. நீரிலே நம்ம எண்ணத்தை பதிய வைக்க முடியும், பிரபஞ்ச சக்தி ஈர்க்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப அந்த நீர் என்ன பண்ணுனா பிரபஞ்ச சக்தி வாங்கி வச்சிருக்கோம். இப்ப அந்த தண்ணி எப்படி குளிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், சரிங்களா? குளிக்கிறது எப்படி குளிக்கணும்? பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். ரொம்ப குளிர் தாங்க முடியாதவங்க மட்டும் நீங்க லைட்டா நல்ல தண்ணி சூடு பண்ணி பச்சை தண்ணிக்குள்ள ஊத்தி வெளாவி குளிக்கிற மெத்தடுன்னு சொல்லுவாங்க, அதுல குளிக்கலாம். பட் அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஆமா, மலச்சிக்கலுக்கு அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த டாபிக் சொன்னாலே எல்லா சிக்கலும் தீர்ந்து போயிடும். மலச்சிக்கல் விடுங்க, சரிங்களா? எல்லா சிக்கலும் தீர்ந்துடும். நியூசிலாந்துல இருந்து ஒருத்தங்க இருக்கீங்க, அம்மா உங்களோட கிளைமேட் குளிர்ச்சியா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஹீட் பண்ணி குளிக்கிறது தவறு கிடையாது. பட் வெப்ப தேசத்தில் இருக்கிறவங்க தண்ணி சூடு பண்ணி குடிக்க கூடாது. தண்ணியை ஃபுல்லா சூடு பண்ணீங்கன்னா தண்ணி செத்த தண்ணி ஆயிரும். உள்ள இருக்கிற நல்ல சக்தி எல்லாம் அழிஞ்சிரும். கெட்ட அந்த சூடு பண்ண தண்ணி எடுத்து குளிக்கிறதோ குடிக்கிறதோ கூடாது. அதாவது உடம்பு சரியில்லாதப்ப நீரை பத்தி நான் ஒன்னும் பேசலே நினைக்கிறேன். நீரை பத்தி பேசிட்டேனா? எந்த தண்ணி குடிக்கணும், எப்படி குடிக்கணும், கார்பரேஷன் வாட்டர் குடிக்கிறது இதெல்லாம் பேசியிருக்கேனா? பேசல. இன்னும் அடுத்த வகுப்புல தான் பேசுவோம். உணவு மட்டும் தான் பேசியிருக்கேன். இன்னும் தண்ணி, நெருப்பு, காற்று நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசுவோம். சரி, அப்போ இப்போதைக்கு சுடு தண்ணியில குளிக்க கூடாது, சுடு தண்ணி குடிக்கவும் கூடாது. அதாவது கொஞ்சம் நான் பேசிட்டே இருக்கேன், நான் இப்போ அந்த வாட்டர் பாட்டில சுடு தண்ணி தான் லைட்டா குடிக்கிறேன். பேசுறப்ப த்ரோட்டு கொஞ்சம் இதமா இருக்கும், வெப்பம் போச்சுன்னா. சும்மா இருக்கிறப்ப பச்சை தண்ணி தான் குடிக்கிறேன், சரிங்களா? ஒரு ரொம்ப குளிரான கிளைமேட் இருக்கு, கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கலாம், தப்பு இல்லை. புரியுதா இல்லைங்களா? எப்பவுமே சுடுதண்ணி குடிக்கிறது தப்பு, சுடுதண்ணியில குளிக்கிறது அதை விட தப்பு. ஏன்னா நம்ம உடம்புல அந்த உயிர் ஆற்றல் இருக்குல்ல, வித்து சக்தி, சரிங்களா? சுடுதண்ணி குடிச்சாலோ சுடுதண்ணியில குளிச்சாலோ வித்து சக்தி இறந்து போயிடும், உயிரணுக்கள் இறந்துடும். ஆமா, சரிங்களா? அப்ப உயிரணுக்கள் போயிடுச்சுன்னா குழந்தை உற்பத்தி ஆகுது. நிறைய பேர் குழந்தை பிறக்காது. அவங்க 48 நாள் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வாங்க குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாங்க. அவரு அதே மாதிரி 48 நாள் மாலை போட்டு காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு, சாயங்காலம் எந்திரிச்சு பச்சை தண்ணியில, சாயங்காலம் பச்சை தண்ணியில குளிச்சு, காலில் செருப்பு போடாம இறை நினைப்பிலேயே இருந்து இறை வழிபாட்டுல ஈடுபட்டு யாருக்கும் துன்பம் கொடுக்காம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கண்ட ஹோட்டல்ல தின்னு உடம்ப கெடுக்காம கண்ட நான்வெஜ் எல்லாம் திங்காம வித்து சக்தியை செலவு பண்ணாம 48 நாள் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அவரோட வித்து, அவரோட உயிராற்றல்? காலையில சாயங்காலம் பச்சை தண்ணி குளிக்கிறாரா, பிரபஞ்ச சக்தி இறங்குதா, உயிர் ஆற்றல் அபரிமிதமா சேர்ந்துரும், உயிர் அணு பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிரும். 48 நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்து. கவனிச்சிருக்கீங்களா? சரி, அந்த விதத்துல டைம் ஆயிடுச்சு. ஓகே, அந்த விதத்துல நீங்க குளிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மருத்துவம். இன்னைக்கு தமிழர் வேளாண்மையில ஐயா பேரு ஞானப்பிரகாசம் ஐயான்னு ஒருத்தர், இன்னைக்கு தமிழகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு நபர், வெளிநாடுகளே அறியப்பட்ட ஒரு நபர். ஹீலர் பாஸ்கர் ஐயா நம்மாழ்வார் ஐயாக்கு அடுத்ததா இருக்கிற ஒரு இயற்கை ஞானி அப்படின்னு ஞானப்பிரகாசம் ஐயா சொல்லுவாங்க. ஞானப்பிரகாசம் ஐயா தமிழர் மரபுல ஆழமான ஞானம் பெற்றவர். தமிழருடைய பண்பாடு கலாச்சாரத்துல தமிழர் மருத்துவ முறையில நல்லா ஞானம் பெற்றவர். அவர் சொன்னாரு, தம்பி எல்லா நோய்க்கும் ஒரே தீர்வு தம்பி, காலையில இருந்து பச்சை தண்ணி குளிச்சுட்டு போயிட்டே இரு, ஓடிடு, அவ்வளவுதான். எல்லா நோயுங்க, இந்த நோய் அந்த நோய் எல்லா நோயும் போ அப்படின்ட்டு வேலையே முடிஞ்சது. நான் ஒரு மருத்துவன் வந்து ஏதோ பயங்கரமா மருந்தெல்லாம் சொல்லுவான்னு பார்த்தேன். இல்ல ஒண்ணு இல்லை, காலையில இருந்து பச்சை தண்ணி குளிச்சுட்டு போடா அப்படின்ட்டு வேலை முடிஞ்சது. இது ஒரு மருத்துவம், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
உடல் நோய் மட்டுமில்ல, எல்லா பிரச்சனையும் போக்குற ஒரு மிகப்பெரிய மருத்துவம் இது. எப்படி குளிக்கிறது அப்படின்னா பச்சை தண்ணியில் குளிங்க. ரொம்ப குளிர் தேசத்துல நீங்க லைட்டா சூடு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி குளிச்சுக்கோங்க. சரி, முதல்ல என்ன பண்ணணும்? கொஞ்சம் தண்ணி எடுக்கணும். கொஞ்சம் தண்ணி எடுக்கணும். சரியாங்களா? தலை உச்சியில வச்சுக்கணும். ஏன்னா சூடு உச்சிக்கு போகக்கூடாது. இங்க பீனியல் கிளாண்ட் இருக்கு. இதான் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற இடம். பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற இடம் இது. தோல் முழுக்க இருந்தாலும் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற தன்மை எந்த இடத்துக்கு இருக்கு? உச்சிக்கு அபரிமிதமா இருக்கு. இது பீனியல் கிளாண்ட். இதுதான் நம்மளோட ஆண்டனா. பிரபஞ்ச சக்தி இழுக்கிற ஆண்டனா. நிறைய இடத்துல சப் ஆண்டனா இருக்கு. பட் மெயின் ஆண்டனா இதுதான். இந்த இடத்துக்கு சூடு போகக்கூடாது. உச்சின்னு சொல்லுவோம். குழந்தைக்கு உச்சி துடிக்குதுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் தண்ணி கையில எடுத்து இந்த உச்சியில வச்சுக்கணும். வச்சுட்டீங்கன்னா இந்த இடம் சில்லுன்னு ஆயிரும். அப்புறம் தண்ணியை மக்கள் எடுத்து கால்ல இருந்து அப்படியே ஊத்திட்டு வரணும். கீழ இருந்து ஊத்தணும். பாதத்திலிருந்து கால்ல இருந்து ஊத்திட்டே வரணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு வந்தீங்கன்னா இருக்கிற சூடு எல்லாம் அப்படியே 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 வெளியே போகும். சரிங்களா? அப்படி மொத்த சூடு வெளியே போயிருச்சுன்னா பித்தம் வெளியே சென்று விட்டது. இரவு முழுக்க உங்க உடம்புல வேலை பார்த்து ஏறி இருந்ததுல ஒரு பித்தம், அந்த பித்தம் உங்க உடம்பு விட்டு மொத்தமா வெளியே போயிடும். பித்தமான சூடு வெளியே போன உடனேயும் உங்க உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். குளிர்ச்சியான உடனே பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள அபரிமிதமா பாயக்க ஆரம்பிச்சிடும். அபரிமிதமா. நான் சொல்றது கவனிங்க. இதையும் மெசேஜ் போட்டிருந்தீங்கன்னா நீங்க என்ன கவனத்தில் இருக்கீங்க எனக்கு புரியல. சரிங்களா? என்னென்னவோ மெசேஜ் போடுறீங்கன்னா நான் சொல்றதுதான் நீங்க கவனிக்கிறீங்களான்னு எனக்கு டவுட் வருது. சரியா? கவனம் நான் சொல்ற விஷயத்தில் இருங்க. ரைட். அப்ப பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிறதுல மிகப்பெரிய ரகசியம் எனக்கு தெரிஞ்சு காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்கிறதாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நீங்க செஞ்சு பாருங்க. சார் இதை செஞ்சுட்டு எனக்கு எந்த நோய் குணமாகலைன்னா சொல்லுங்க. அப்புறம் நான் இதை சொல்றதே நிறுத்திடுறேன். ஆயிரக்கணக்கான பேருக்கு பல நோய்களை குணப்படுத்தி பல பிரச்சனையை தீர்த்திருக்கிற இந்த பயிற்சி. நான் ஆயிரக்கணக்கான பேர் உதாரணம் சொல்லுவேன். நம்ம ஜூம்ல இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவேன். சரிங்களா? நான் இந்த யோகா பயிற்சி முதல்ல கத்துக் கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப இந்த ரகசியத்தை சொல்ல தெரியல எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். யோகா மட்டும் பயங்கரமா சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். ரிசல்ட் ஓரளவுக்கு வந்தது. பட் முழுமையா தீர்வு வரல. அப்புறம் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர்கிட்டையும் ரிசல்ட். எல்லா நோயும் குணமாகுது. ஏன்னா பிரபஞ்ச சக்தி வந்துருது. சரிங்களா? அப்ப அதிகாலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணி குடிச்சு டாய்லெட்டுக்கு இது வந்ததுன்னா போயிட்டு வந்துட்டு வரலைனாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் கேப் கொடுத்துட்டு பச்சை தண்ணியில குளிச்சிடணும். நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம்னா, பச்சை தண்ணியில் குளிச்சா செத்து போயிட்டா என்ன பண்றது? அப்படித்தானே? நான் கேரண்டியே சொல்றேன், சாக மாட்டேங்க. மார்கழி மாசம் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு தான் போறீங்க கோயிலுக்கு. பெண்கள் மாலை போட்டு 30 நாள் கோயிலுக்கு போறீங்களா? பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துறதுக்கு போறீங்கல்ல? ஆண்கள் மாலை போட்டு போறாங்கல்ல? பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க பண்றாங்க. ஏன் ஞான மார்க்கத்தில் இருக்க நீங்க பண்ண முடியாது? முடியும், பண்ணணும். நம்ம இப்ப இந்த விஷயத்துல பிறந்ததுல இருந்து நான் சுடுதண்ணியிலேயே குளிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னவங்க கூட மாறி இருக்காங்க. சுடுதண்ணியில குளிக்க குளிக்க உங்க உடம்புல இருக்கிற ஆற்றல் வெளியே போகும். பச்சை தண்ணியில குளிக்க குளிக்க பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வரும். சுடுதண்ணியில குளிக்கும் போது உயிரணுக்கள் செத்து போகும். குழந்தை பிறக்காது. உயிர் ஆற்றல் இருக்காது. பச்சை தண்ணியில குளிக்க குளிக்க உயிர் ஆற்றல் பெருகும். வித்து சக்தி பெருகும். குழந்தை உற்பத்தி ஆகும். உடல்ல இருக்கிற நோய்கள் குணமாகும். பாருங்க, காலையில எந்திரிச்சு மூஞ்சிய கழுவுற ஒரு பழக்கம் இருக்குல்ல. காலையில எந்திரிச்சோடனே முகத்துல டயர்டு இருக்குல்ல, கண்ணு எரியுது இல்ல, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? கவனிச்சிருக்கோம். போய் மூஞ்சியில ஒரு தண்ணி எடுத்து வச்சோன்னே எரிச்சல் போகுதா இல்லையா? என்ன ஆச்சு? தண்ணியில இருக்கிற பிரபஞ்ச சக்தி வெளியில இருக்கிற பிரபஞ்ச சக்தி இழுத்து உள்ள கொடுத்துருச்சு. அப்ப அங்க இருக்கிற டயர்டு சோர்வு போயிருச்சு. புரியுதா? இதேதான் கான்செப்ட். அப்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில வச்சுக்கிறீங்க, கால்ல இருந்து ஊத்தி குளிக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியல. நாளைக்கு குளிச்சுட்டு வாங்க. குளிக்கிறப்ப கொஞ்சம் குளிராதான் இருக்கும், பரவாயில்ல. இல்லாட்டி இன்னொரு டெக்னிக் சொல்லி தரேன். கொஞ்சம் தண்ணி எடுத்து உடம்பு ஃபுல்லா முதல்ல தடவுங்க. நான் முதல்ல அப்படித்தான் குளிப்பேன். மகரிஷி அப்படித்தான் குளிப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, தலை உச்சிக்கு வச்சுட்டு கால்ல இருந்து அப்படியே கொஞ்சமா தடவுங்க. அப்படியே லைட்டா தண்ணியை தொட்டு தேய்ங்க. சரிங்களா? தேய்ச்சொன்னையும் அந்த சூடு சொரணை கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் கால்ல இருந்து ஊத்துங்க, ஈஸியா குளிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
குளிக்கிறதுக்கு எத்தனை சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க, உசுரை கொடுத்து. கேரளா இருக்கோம், காலையிலயும் சாயங்காலம் பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டு தேங்காய் எண்ணெயோட அப்படியே போவாங்க, பார்த்திருக்கீங்களா லேடிஸ் எல்லாம்? தண்ணி சொட்டிட்டே இருக்கும் அந்த தலை முடியில இருந்து. சரிதானே? 4 அடி 5 அடி கூந்தல் வச்சிருப்பாங்க. நம்மால் எலிவால் மாதிரி வச்சிருக்க ஒண்ணு. 1/4 அடியில 1/2 அடியில இருக்கும். இத்தனை முடி வச்சுட்டு நான் குளிக்கிறதா? சரிதானே? வேற வழி இல்ல. இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு தலை சார்ந்த பல நோய்கள் வர்றதுக்கு ஒரே காரணம் நீங்க தலைக்கு குளிக்காமல் இருப்பது மட்டுமே. அது மட்டுமே காரணம். இப்ப நான் இது சொன்னதுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான பெண்கள் காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணி தலைக்கு குளிக்கிறாங்க. நோயே வர்றதில்ல அவங்களுக்கு. நீங்களும் பண்ணி பாருங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே. நான் சொல்றேனே நம்பாதீங்க. நீங்க செஞ்சு பாருங்க. பிராக்டிகலா உங்களுக்கு நோய் போச்சு அப்படின்னா, ஃபாலோ பண்ணுங்க. சார் இல்ல சார் இதெல்லாம் நோய் போகல, விட்டுருங்க. விட்டுட்டு போயிட்டே இருங்க. சரியா? நான் சொல்றேன் இத செஞ்சா பிரச்சனை தீரும். நான் செஞ்சு பார்த்து எனக்கு தீர்ந்துச்சு. ஆயிரக்கணக்கான பேர் சொல்லி பார்த்து அவங்களுக்கு தீர்ந்துச்சு. நம்ம முன்னோர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லி அவங்களுக்கு தீர்ந்திருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். செய்யுங்க. ரிசல்ட் வந்தா கன்டின்யூ பண்ணுங்க. இல்லாட்டி விட்டுருங்க. பட் செய்யுங்க. சரிங்களா? இப்ப நீங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு வெளிய வந்துட்டு, அந்த பாத்ரூம் கதவ திறந்தீங்கன்னு வச்சுக்கங்க. உள்ளிருந்து அப்படியே அனல் அடிக்கும். என்ன அடிக்கும்? உள்ள நெருப்பு பத்த வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். நீங்க நாளைக்கு செக் பண்ணுங்க. நான் சொல்றது உண்மை, பொய் இல்ல. செக் பண்ணுங்க. சரிதாங்களா? பீரியட்ஸ் டைம்ல பண்ண வேண்டாம். பீரியட்ஸ் டைம்ல எந்த வேலையும் பண்ணாதீங்க. கம்முனு ஓய்வெடு. சரிங்களா? அத பத்தி நான் இன்னொரு நாள் தெளிவா பேசுறேன். காலம் கருதி. சரி. தலையில நீர் கோர்த்துரும்ல சார். யாருக்கு நீர் கோர்க்கும்? தலைய துவட்டாதவங்களுக்கு கோர்க்கும். சரிதானுங்களா? தலைய தெவட்டாம இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு கோர்க்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தலைக்கு குளிச்சுட்டு வந்து முதல் வேலை ஃபேன போட்டு தலைய நல்லா துவட்டிக்கணும். நீர உள்ள நிக்கிறதுக்கு விடக்கூடாது. சரிங்களா? அது கரெக்ட் தான். நீர் கோர்க்கிறது கரெக்ட் தான். தலையில நீர் அப்படியே விட்டிருந்தீங்கன்னா நீர் கோர்க்கும். சரிங்களா? ஃபேன்ல வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா தலைய தவட்டிட்டீங்கன்னா, நல்லா தட்டி விட்டுட்டீங்கன்னா, நீரெல்லாம் போயிரும். அதுக்கப்புறம் அந்த தொந்தரவே உங்களுக்கு வராது. ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணுங்க. அவ்வளவுதான். சரிதானுங்களா? நானும் முடி இதுவரைக்கெல்லாம் வச்செல்லாம் பார்த்துருக்கேன். பாதி தூரமெல்லாம் முடியெல்லாம் வளர்த்திருக்கேன். என்னோட பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அதுல நான் ரெகுலரா காலையில குளிச்சு துவட்டியிருக்கேன். சரியா? அதனால அதுல பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. சரியா? இத தயவு செய்து பண்ணுங்க. இதுக்கு மேல ஒரு சீக்ரெட் இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா. பிரம்ம முகூர்த்தத்துல பிரபஞ்ச பேராற்றல் வர்ற நேரத்துல பச்சை தண்ணியில குளிக்கிறப்போ பல மடங்கு சக்திய அந்த தண்ணி உங்க உடம்புக்குள்ள எடுத்து விட்டுரும். இது ஒண்ணே போதும் உங்க லைஃப்க்கு. பண்ணி பாருங்க. அப்படி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நாம சொல்லிக் குடுத்த யோகா, நாம சொல்லிக் குடுத்த தியானத்த பண்ணுனீங்கன்னா, எங்கேயோ போயிரும். பிரபஞ்ச சக்தி ஃபுல்லா இழுத்துட்டு வந்து, அப்போ ஒரு யோக பயிற்சி, அப்போ ஒரு தியான பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா, கடவுளா வந்தாலும் உங்களுக்கு நோய குடுக்க முடியாது. தியானம் பண்ணி உங்க வேணுங்கிறதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க அந்த நேரத்துல, பிரபஞ்சத்துக்கு கரெக்ட்டா செய்தி போயிரும். இறைவனுக்கு நேரடியா தகவல் போயிரும். சரிதானே? அங்க இங்கெல்லாம் சொல்லி போறதில்ல. டைரக்ட்டா இறைவனுக்கு மெசேஜ் குடுக்கலாம். இறை ஆற்றலுக்கு மெசேஜ் குடுக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நீங்க நெனைக்கிறதெல்லாம் நடக்குங்க. அவ்வளவுதான் விஷயம். அதனால இதை நீங்க சரியா பயன்படுத்தி உங்க லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும். சரிங்களா? இத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்பு டவுட் செஷன் தான். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதனால அடுத்த வகுப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பல விஷயங்கள நான் அந்த கேள்வி பதில தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நெறைய பேர் கேள்வி கேட்டா தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்லுவேன். குறிப்பா இதுவரைக்கும் நடத்தின பாடங்கள்ல கேட்கணும். இனி புதுசா வர்றதுல கேட்கக்கூடாது. சரிங்களா? இதுவரைக்கும் நடத்தின பாடங்கள்ல உங்களுக்கு என்னவெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாரும் எழுதிட்டு வாங்க. எல்லாரும் எழுதிட்டு வாங்க. உள்ள வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்க ஹேண்ட் ரைஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். அடுத்த வகுப்பு முழுக்க இதுதான் நடக்கும். வாய்ப்ப நல்லா நீங்க பயன்படுத்திக்கணும் எல்லாரும். சரிங்களா? உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். சரிங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா? தயவு செஞ்சு கேள்வி பதில் தான் நடத்துறாங்கன்னு வராம விட்றாதீங்க. கேள்வி பதில்ல தான் பல பிரச்சனைக்கு தீர்வு வரும்.
ஒரு அம்மா கேட்டாங்க மலச்சிக்கலுக்கு என்ன பண்ணலான்னு. நான் அன்னைக்கு 5 டிப்ஸ் சொல்லுவேன் மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு. சரிங்களா? இப்படி எல்லா பிரச்சனைக்கும் எனக்கு தெரிஞ்ச பதில சொல்லுவேன். தெரியலைன்னா தெரிஞ்சவங்க நம்பர் குடுத்து கேட்டு சொல்லுவேன். சரிங்களா? உங்க பிரச்சனை தீரணும். அதனால இந்த இந்த விஷயத்த நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாளையிலருந்து பச்சை தண்ணீல குளிங்க. ஆமா, ஒண்ணு மட்டும் சொல்றதுக்கு விட்டுட்டேன். பச்சை தண்ணீல குளிக்கிறப்ப சிலருக்கு சளி பிடிக்கும். சிலருக்கு லைட்டா காய்ச்சல் வரும். சிலருக்கு சொல்லிட்டேன் நானு. எனக்கு சளி பிடிச்சிருமோன்னு நெனச்சீங்கன்னா சளி பிடிச்சிரும். காய்ச்சல் வரும்னு நெனச்சுட்டா காய்ச்சல் வந்துரும். அது வேற. சிலருக்கு இயற்கையாவே சளி பிடிக்கும். இயற்கையாவே காய்ச்சல் வரும். சரிங்களா? நீங்க பாசிட்டிவா எண்ணத்த போட்றணும். நான் பச்சை தண்ணீல குளிக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருப்பேன். எனக்கு பிரபஞ்ச சக்தி வரும். இந்த பச்சை தண்ணி எனக்கு நல்லதே செய்யட்டும். அப்படின்னு பாசிட்டிவா நெனச்சு, இது எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு நெனச்சு குளிச்சீங்கன்னா, சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது. சளி, காய்ச்சல்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சளி பிடிக்கிறது உடம்புல இருக்கிற கழிவு நீக்கம். காய்ச்சல் வர்றது உடம்புல இருக்கிற கழிவு நீக்கம். நீங்க பச்சை தண்ணி ஊத்துன உடனேயும், அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள போயி, உங்ககிட்ட இருக்கிற கழிவை எல்லாம் வெளிய எடுத்து கொண்டாந்து போடுறக்கு முயற்சி பண்ணும். அதுதான் சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது. அது நல்லது. சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா, உடம்பு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, அந்த டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, பச்சை தண்ணீல குளிக்காம கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதை பழக்கப்படுத்தி கொண்டு வந்துருங்க. ஒரு வாரத்துக்குள்ள இது உங்களுக்கு பழக்கம் ஆயிருச்சுன்னா, சரிங்களா? அப்புறம் லைஃப் லாங் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறத யாராலயும் தடுக்க முடியாது. சரியா? சிறப்பா பண்ணுங்க. இந்த ஃபோன் நம்பர் குடுக்குறேன்னு சொன்னேன்ல. சரி. அம்மா யார் யார் ஃபோன் நம்பர் குடுக்குறது? சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட்டா. ஐயா நம்பர் குரூப்ல போட்டிருக்குங்கய்யா. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாங்கய்யா. ஓகேம்மா. சரி அன்பர்களே, இப்ப நான் சொல்ற நம்பர நோட் பண்ணுங்க. குரூப்ல போட்டிருக்கேங்க எல்லா குரூப்லயுமே. எல்லா குரூப்லயும் போட்டீங்களா? இல்ல, அவங்களோட 4 குரூப்ல. சரிம்மா. ஓகே. இப்ப உங்க குரூப்ல போட்டாங்க அவங்க. நான் அந்த நம்பர எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன பண்றேன்? உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. உங்க குரூப்லயும் வந்திருக்கும் இந்த நம்பரு. நானும் ஷேர் பண்றேன். நீங்க எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. குரூப்ல பார்க்கறனாலும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்பர் தெரியுதா? ஃபர்ஸ்ட் நம்பர் யார் நம்பர்மா போட்டிருக்கீங்க? சரி. அவங்கள மட்டும் ரொம்ப கவனமா இருக்க சொல்லுங்க. இந்த ஒரே நிமிஷம் செக் பண்றேன். உட்பட்ட கால் அவங்களுக்கு தான் போகும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்பருக்கே கூப்பிடாதீங்க. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி விஜயலட்சுமி அம்மான். கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிருவாங்களாம்மா? பண்ணிருவாங்கய்யா. கேட்டு தாங்கய்யா போட்டிருக்காங்க மாலத்தீன். 2 நம்பர் ஒரே நம்பர் போட்டிருக்கீங்கம்மா. செகண்ட், ஃபோர்த்தும். ஆமா. ஐயா ஒரு நம்பர் என்னோடது சேர்த்துருங்க ஐயா. சேர்த்துருவா? அந்த சரிங்க. ஓகே. உங்க நம்பர் சொல்லுங்க. 822 822 073 073 7889. 89. ஓகே. சாட்ல போட்டுருங்க. ஒரே நிமிஷம். ஓகே அன்பர்களே, இந்த இந்த இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்க குரூப்ல வரும். குரூப்ல இதுல 3 நம்பர், ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. 4வது நம்பர் உங்களுக்கு சொல்றேன். அதையும் ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கிறேன் குரூப்ல. குரூப்ல போடுங்க. ம். போட்டு இந்த மாதிரி போட்டோவா போட்டிருக்கணும். ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோ போட்டுறேங்க. இப்ப எடுத்து அப்படியே ஷேர் பண்ணுங்க மொத்தமா. கட் பண்ணி நான் போட்டிருக்கிற மாதிரி போட்டுருவீங்களா? போட்டுறேங்கய்யா. சரி நண்பர்களே, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை கரெக்டா ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9344708223. சரிங்களா?
வாய்ஸ்லயும் சொல்லிட்டேன். தெரியலேன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பச்சை கலர்ல தெரியுது பாருங்க, இதுல 4வது நம்பர் மாத்தி கரெக்டா இருக்குது. முதல்ல காமிச்சதுல 2 நம்பர் ஒரே மாதிரி நம்பர் இருந்தது. சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9344708223 93 44 70 82 23 94 87 24 75 80 98 65 63 06 39 82 20 73 78 89. சரிங்களா? கீழ இருந்து ஃபோன் பண்ணுங்க, மேலேயே எல்லாருக்கும் கூப்பிட்றாதீங்க. அதாவது யாருக்கெல்லாம் ஃபோன் கால் வரலையோ அவங்க மட்டும்தான் இதை கூப்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன். மற்றவங்க எல்லாம் இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். சரிங்களா? என்னோட நம்பர் நீங்கள் ஜூம் ஐடி போடுறீங்கல்ல, 99 444 199 09 9944419909 ஜூம் ஐடி போடுறீங்கல்ல, அந்த ஜூம் ஐடி தான் என்னோட நம்பர். அது என்னோட பர்சனல் நம்பர். ரொம்ப எமர்ஜென்சி அதாவது தேவைன்னா மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? வேற எதுவுமே ஆப்ஷனே கிடைக்கல, யாருக்கிட்டையும் கேட்டு விடை தெரியலன்னா என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் எடுப்பேன், பேசுவேன். எல்லாரும் அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட வேண்டாம். இவங்களுக்கு பேசுங்க, இவங்களே உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் எனக்கு கூப்பிடுங்க. சரிங்க? என்னோட நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜூம் ஐடி தான் என்னோட ஃபோன் நம்பர். ஓகே, ரைட். சரி அம்மா, நிறைவு பண்ணிக்கலாமா? நான் உங்களை வாழ்த்திடுறேன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு ஈவினிங் என்னுடைய சொற்பொழிவு இருக்கும். ஈவினிங் நம்ம ஜூம்ல நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. சரிங்களா? உன்னால் முடியும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அற்புதமான சிந்தனை. உங்களோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யார், உங்களுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களால என்னவெல்லாம் பண்ண முடியும், உங்களுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத ஆழமா சொல்லக்கூடிய உரை. நிச்சயமா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான உரையா இருக்குன்னு நினைக்கிறேன். இறையாற்றல் துணை புரியட்டும். வாய்ப்பு இருக்கிறவங்க சாயங்காலம் 6 மணிக்கு வந்து கலந்துக்கோங்க. அம்மா, நிறைவு பண்ணிக்கலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்னைக்கு ஒரு சிறப்பான உரை. பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள் நிறைந்து நம்ம உடல் மன நோய்களை எப்படி நீக்கலாம். இப்ப முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம். அப்ப பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், 3 to 4 ரிஷி முகூர்த்தம். அந்த நேரத்துல சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் அவங்க உடல் தான் கிடையாது, அவங்களோட ஆற்றல் நமக்குள்ள இறங்கும். அப்ப அவங்களோட ஆற்றல் நம்ம பெற முடியும். 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம். அதாவது இந்த பூமியே தியானம் பண்ணக்கூடிய நேரம் தான் அந்த 3 மணி நேரமும். பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல சூரியன், கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கு. இந்த சூரியன் நம்ம பூமியை விட 19 லட்சம் மடங்கு அதுவும் சுத்திட்டு இருக்குது. நம்ம பூமியும் சுத்துது 1000 மைல் வேகத்துல. சூரியனை 19 லட்சம் மைல் வேகத்துல சுற்றிட்டு வருது. ஆனால் அந்த பூமி தனக்குத்தானே ஆற்றல இருக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு பார்த்தா அந்த 3 மணி நேரம், 3 to 6 தான். அதை வச்சுதான் அந்த 21 மணி நேரம் நடக்குது. அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நாம காலையில எழும்பி பச்சை தண்ணி குடிக்கிறது, பச்சை தண்ணியில குளிக்கிறது, இதை மெயினா செய்யணும். ஏன்னா நம்ம உடல் சூடாயிருக்கும். அப்ப நம்ம குளிர்ச்சி வந்தாதான் அந்த ஆற்றல் நமக்குள்ள இறங்கும். இப்போ ஒரு பானையை கவுத்தி போட்டோம்னா மழை தண்ணி விழாது. அதே நேரா வச்சோம்னா அந்த மழை தண்ணி ஃபுல்லா நிரம்பும். அதே மாதிரி நமக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி நிரம்புறதுக்கு காலையில குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் எழும்பிடுவாங்க, என்ன அலைகள் எல்லாம் வந்துரும். அப்ப நம்ம நினைத்ததும் நடக்காது, அந்த சக்தியும் நமக்குள்ள இறங்காது. அப்ப காலையில ரொம்ப சிறப்பு அப்படின்னா ரிஷி முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த 4 மணி எழுப்பி 4:30 குளிக்கிறதும், தலைக்கு குளிக்கணும், மேலுக்கு குளிக்க கூடாது, தலைக்கு குளிக்கணும். தலையில ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊத்திக்கணும். அப்புறம் கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல அப்படி வரும்போது நம்ம உடல் குளிர்ச்சி ஆகும். நம்ம உடல்ல உள்ள அந்த பித்தம் எல்லாம் போகும். அதோடு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்குள்ள பிரபஞ்ச சக்தி உள்ள இறங்கி இறங்கி நம்ம உடல்ல உள்ள நோய்கள் எல்லாமே போகும். அப்படிங்கிறதுக்கு ஐயா நிறைய விளக்கத்தோட கொடுத்தாங்க. எப்படி ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்
எல்லா இதுலயும் எப்படி காலையிலேயே அந்த பயிற்சி எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, அத குளிச்சு கோயிலுக்கு போனா அங்க இறைவன் இருக்காரு, அங்க சாமி கும்பிட்டா நமக்கு ஆற்றல் நல்லா கிடைக்கும் அப்படின்னு அந்த பழக்கத்த அவங்க அதுல குடுத்திருக்கிறாங்க அப்படின்னும், அதே மாதிரி அந்த பிரபஞ்ச நேரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 வேல்யூபிள் டைம் அப்படிங்கிறதுக்கும், கண்டிப்பாக இத நீங்க கேட்டு பயிற்சி பண்ணி இந்த இத குடுக்கணும் அப்படின்னு நெறைய பேர் இதுல வேல்யூவா பயன் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக ஐயாவோட இந்த சிறப்பான சிந்தனை ஒரு 2, 3 தடவ நம்ம கேட்கும்போது தான், நமக்குள்ள ஆழமாக அது பதியும். அது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான உரை குடுத்த ஐயாவை